لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله எல்லாம் உள்ள அல்லாஹ்வுடைய விஷயங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய கல்வி முக்கியத்துவம் என்ற ஒரு தலைப்பு அது மார்க்க கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வி கொடுப்பதற்கு நாம் எவ்வளோ அக்கறையாக இருக்கிறோம், எந்த அளவுக்கு அக்கறை காட்டணும் என்பதை நாம் புரிஞ்சு அதற்கு பிறகு பிள்ளைகளுக்கு அவங்க பின்னாடி மார்க்க ரீதியான மார்க்க கல்வி நாம கொடுக்கறதுக்கு முயற்சி எடுக்கிறதுக்காக இருக்கிறது. அன்பான தாய்மார்களே, பொதுவாக நம்ம இதை புரிஞ்சு கொண்டது ஏன் மார்க்க கல்வி கொடுக்கணும் இந்த கொஸ்டின் நம்ம பிள்ளை கேட்கறது. கொடுக்காம தான் என்ன, ஒரு பிள்ளை குருவான போதாம தான் என்ன, ஒரு பிள்ளைக்கு சுற்றுலா செல்ல பொன்மொழிகள் தெரியாம இருந்தா என்ன, ஒரு பிள்ளை ஸ்கூல் போகல என்ன, இதுல விளைவுகள் நம்ம தெரிஞ்சா மட்டும்தான் அதை கொடுக்கறது அக்கறை காட்டணும். சாதாரணமா 3 பிள்ளைகள் இருக்கும். ஒரு பிள்ளை ஸ்கூல் போற பிள்ளை, அந்த பிள்ளை ஸ்கூல் போய் படிக்கிறது. இன்னொரு பிள்ளைக்கு ஸ்கூலை காட்டியே இல்லை, இன்னொரு பிள்ளைக்கு ஸ்கூல் போகவே இல்லை, ஆனா மார்க்க ரீதியான கல்வி கொடுக்கப்பட்டது. இந்த 3 பிள்ளைகளுடைய விசாரணை இல்லை. ஸ்கூல் போகாத பிள்ளை எப்படி வரணும், ஸ்கூல் போன பிள்ளை அது எப்படி வரணும், ஸ்கூல் போகல ஆனா மார்க்க கல்வியை பெற்ற பிள்ளை எப்படி வரணும். இந்த 3 பெருமைகளை நீங்க பார்த்துட்டீங்கன்னா நீங்க சூஸ் பண்ணுவீங்க. 4வது பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, மனசாக போகுது, அது 4வது பிள்ளை. எந்த பிள்ளையில என்ன மாற்றம் நடக்குது என்பது விளங்கினோம்னா நம்ம அதை கேட்க வரலாம். அப்பதான் நம்ம அவங்க பின்னாடி நிற்போம். ஜஸ்ட் எல்லாரும் போறாங்க எங்க பிள்ளையும் போகணும்ன்ற ஒரு ஃபீலிங்க நம்ம வளர்த்தக்கூடாது. அன்பான தலைமுறை ஒரு விஷயத்தை பாருங்க, அதாவது பொதுவாக காட்டுக்குள்ள ஒரு விலங்குகளுக்கு போனோம்னா அந்த விலங்குகளுக்கு ஒரு வேலை இருக்கு. காலையிலேருந்து ராத்திரி விடுத்துச்சுன்னா பசி வரும். அந்த பசி அந்த உணவை தேடி இறையை தேடி திரியும். இறைவனுக்கு பட்களை கொடுத்து வச்சுக்கலாம், கூற பட்கள், அந்த மாதிரி நகங்கள், வேகமா ஒரு கால்கள், இது எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு பிறகு காலையில வேலை இன்னைக்கு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு என்ன கிடைக்கும். சில பறவைகளை பார்த்தீங்கன்னா அதுக்கு பறக்க மாற்றம் கொடுத்துருக்கலாம். மேலிருந்து கேமரா பிடிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி கிளியரா மக்களும் தெரியுமோ, மேல பறக்கிற பறவைகளுக்கு தெரியும். நீ பறந்துட்டு உணவு பார்த்துட்டு போய் அதை சாப்பிடணும், எடுக்கணும். எங்க உணவு கிடைக்கிறதோ அந்த உணவுகள்லாம் உட்கொள்ளும். அன்பானவர்களே, நம்ம என்ன கேட்கிறோம்னா இது விலங்குகள். எங்களுக்கு அந்த மாதிரி பள்ளி இல்லை, எங்களுக்கு அந்த மாதிரி நிலைமை இல்லை. காலையில எங்களுக்கு பசி வரும். நாங்க சாப்பிடுறதுக்காக வேண்டி எங்களுக்கு நல்ல ஒரு மாதிரி பல்ல தந்திருந்தாங்க. காட்டுக்குள்ள புத்தகம் கிழிச்சு சாப்பிடுறோம். நிலமருந்து சரி சொன்னா அந்த நிலத்துல பயன்படுத்தி இது பண்ணுவோம். வேகமா ஓடுற காலில் இருக்குன்னா அந்த காலில் போய் மறுத்தி நாங்க சாப்பாடு தேவை. ஆனா மனித இனம் அப்படி சாப்பாடு தேவை. யாரும் அந்த மாதிரி சாப்பிடுங்க. இப்ப உங்களுக்கு ஒரு மாடு கிடைச்சா கூட அந்த மாடை எடுத்து நாங்க அறுத்து அதை பண்ணு போட்டு அதுக்கு அடுப்புல வச்சு அதை ஆணமா எல்லாம் செஞ்சு இந்த மாதிரி ஒரு மெத்தட்ல தான் சாப்பிடுவோம். நாங்க அட்வான்ஸ். இதே ஒரு புளியை எடுத்துக்கொண்டீங்கன்னா, சிங்கத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அப்படி இல்லை. அப்பப்போ அதை தேடி அமைதியா நின்று காட்டுக்குள்ள அதுக்காக வேண்டி டைம் வேஸ்ட் பண்ணி போனவனுக்கு சாப்பாடு கிடைக்காது. அது சத்தம் இல்லாம அமைதியா இருக்கும். எங்கால மாட்டு வந்து பார்ப்போம். போற மாடு கவனமா எங்க எப்படி பதினா எப்படி பார்த்தா நமக்கு எதை பிடிக்கலாம்னு கவனம் போகும். அதுக்கு கூட அப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு.
எங்க மூளை எப்படின்னா இதுக்குன்னா நான் ஸ்கூல் போறாங்க. எங்க சப்பாத்தியத்தை பொறுத்தவரை அது உடம்பான வேலை செய்யும். அதுல பல்லு, அதுல உடம்பு, அதுல கால் நிலமா ரொம்ப பவர். மனித இனத்தை பொறுத்தளவுல நாங்க உடம்புல ரொம்ப வீக். உலகத்திலேயே ஒரு பெரிய ஒளிப்பின்ற யானைக்கு பக்கத்தில் கொண்டு வச்சு யானையோட ஃபைட் பண்ணுன்னா காலம் காலமா எடுத்து மசில்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்குது. அந்த ஒளிப்பின்ற யானைக்கு முன்னாடி வச்சுட்டா யானை அடிச்சு மிதிச்சு போட்டோம். அது ஒளிப்பின்ற தெரியாம ஒண்ணுமே தெரியாது. ஒரு சப்பையாகி முடிச்சிடும். அது ஒளிப்பின்ற எங்களுக்கு தான் அந்த ஒளிப்பின்ற இருப்பாரு. ஏன்னா யானை உடம்போட மனித உடல் வந்து நிக்காது. இதே நீங்க எடுத்துட்டீங்கன்னா குதிரையோட சேர்ந்து ஓடலாமா? உலகத்தில் ஆக வேகமா ஓடுறவரை வச்சு குதிரையை வச்சாச்சு. குதிரை ஒரு ஓட்டத்தில் முடிச்சிடும். அப்ப உடல் ரீதியா நம்ம பார்த்தோம்னா மனிதர்களை பொறுத்தளவுல நம்ம உடம்பு பலகீனம், விலங்குகள் உடம்பு ரொம்ப பலம். இப்ப எங்க புள்ள ஸ்கூல் போகலன்னு வைங்க, இந்த ஸ்கூல் போகாத புள்ள நான் சொல்றேன் 3 புள்ளி வச்சு 4 புள்ள பார்க்கணும். 1 ஸ்கூல் போகாத புள்ள, 2வது ஸ்கூல் போற புள்ள, 3வது மதரசா மட்டும் போற புள்ள, 4வது ஸ்கூல் மதரசா போற புள்ள. நீங்க யோசிக்க உங்க புள்ள எந்த புள்ள உங்களுக்கு வேணும், இது என்ன பங்களிப்பு செலுத்துதுன்னு பாருங்க. ஸ்கூலுக்கு போகாத பிள்ளைய பாத்தீங்கன்னா அவருக்கு பசி வரும். ஸ்கூல் போற பிள்ளைக்கு பசி வரும். மதரசா போற பிள்ளைக்கு பசி வரும். இவரு இப்படி பசிய இது பண்ணுவாரு. அவருக்கு உள்ளது வந்து 1000 உடம்பு மண்டலம். விலங்குகளுக்கு எப்படி உடம்பு இருக்குதோ, பள்ளி இருக்கிறோ, பள்ளி உடஞ்சு போச்சு பூச்சரிச்சு சிங்கம் எப்படி வேட்டையாடணும் கேட்குது. சிங்கம் பல்ல பூப்பள்ளி செட்டு போட்ட வேட்டையாடணும். அதுக்குள்ள பல்லுதான் 1000. அவ்வளவு வேகமான அந்த ஓடுற காலம் தான் 1000. அது இல்லைன்னா அதுக்கு சாப்பிட முடியாது, செத்து போயிரு. இதே மாதிரி படிக்காத ஒரு பிள்ளைக்கு என்ன ஆயுதம் இருக்குது? கையில பலன் இருக்கணும், காலில் பலன் இருக்கணும். உடைய தூக்கி 4 சாப்பிட்டு எடுத்து கொடுத்து 4 பேர் கடைக்கு போயிட்டு ஒரு 10 ரூபாய் சேர்த்து அதுல பசியை போக்குறதுக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா உடலை பயன்படுத்துவாங்க. உடலை பயன்படுத்தினவங்க வந்து ஃபெயில். அந்த பிள்ளைகளுக்கு அறிவு பயன்படுத்த தெரியும். இது விலங்குகள் தான் உடலை பயன்படுத்தும். விலங்குகளுக்கு இயல்பு உடலை பயன்படுத்தணும். என்ன பலமான உடலை கொடுத்தோம்னு சொல்லிட்டோம். சிங்கம் கிட்ட நாம நிற்க மாட்டோம், குதிரை கிட்ட நாம நிற்க மாட்டோம். அவ்வளவு பவரான உடலை கொடுக்கப்பட்டிருக்கு. எங்களை எப்படி படிச்சாங்கன்னா உடம்பான வேலை செய்ய கூட்டையில படிக்காத நாங்கள் உடம்பான வேலை செய்வாங்க. எங்களை படிச்சது வந்து அறிவான வேலை செய்யும். எங்களுக்கு அறிவு வளர்த்துட்டோம்னா இது எங்க பழைய சாப்பாடு வந்து நாங்க வந்து தேடி தேவை காட்டு வழியில போய் இப்படியே கிடைக்கிற உணவு அப்படி தேவையில்லை. இந்த அறிவு வளர்த்துட்டோம்னா சையை கொடுத்து வாங்கிடும். இன்னும் நாளை வந்து சமைச்செடுத்து சாப்பிடுவோம். சோ அறிவால நம்ம என்ன பண்றோம்? நம்ம நேரடியா மாட வாங்க மாட்டோம். நாங்க ஒரு பொருளை வித்து பணம் எடுப்போம். பணத்தை எடுத்து தேவையான எல்லாத்தையும் பிச்சில வாங்கிட்டு வந்துடும். ஆனா சித்தம் அப்படி இல்லை. அதுக்கு தேவையான உணவை அதுக்கு இந்த மாதிரி சோர்ஸ் கிடைக்காது. இது மாதிரி எல்லா பொருளும் அதுக்கு கிடைக்காது. சோ இதுக்கு வளர்க்க வேண்டியது உடம்பையா அறிவை. சாப்பாடு போட்டு வைங்க, உடம்பு வளர்ந்து வந்துடும். தவறான சாப்பாடு கொடுத்து வந்தீங்கன்னா நல்ல பொருள் நல்ல உடம்பு வந்துடும். நல்லா இதா இருப்பாரு. நல்ல சாப்பாடு நிறைய சாப்பிடுறதுக்கு தூக்கமான மாதிரி இருந்துச்சுன்னா பார்க்க நல்ல அழகா இருப்பாரு, கொஞ்சம் பொறுத்து இருப்பாரு. அவர் உடல் அழைப்பு. ஆனா வளர்ந்து ஒண்ணு இல்லை. செழிப்பான அறிவு கொடுத்தாச்சா ஒரு ஆளுக்கு கவனம் நல்ல அறிவு கொடுக்கும். அறிவுபடுத்திட்டோம்னா அவர் சம்பாதிப்பார். அவருக்கு ஐடியா பிறக்கும். அந்த ஐடியா பிறந்துச்சுன்னா நல்லா சம்பாதிப்பார். சாதாரண 3 நாள் க்ரோசரி செய்யறாரு, சில்லறை கடை செய்யறாரு, 4 கிலோ பருப்பு வைக்கிறாரு, 5 கிலோ சீனி வைக்கிறாரு. அவர் ஒரு சாதாரணமா ஸ்கூல்ல ஒரு 10ஆம் ஆண்டு வரைக்கும் படிச்சிருக்கிறாரு. அவருக்கு தெரிஞ்ச கணக்கு வச்சு விட்டு அன்னைக்கு குடும்பத்தை ரன் பண்ணி போயிடுவாரு. இன்னொரு ஆள் இருக்கிறாரு, 7ஆம் வரைக்கும் படிச்சிருக்கிறாரு. அவருக்கு அதோட கணக்கு பண்ணுவார். இன்னொரு ஆள் இருக்கிறாரு, வெளிநாடு கேம்பஸ் வரைக்கும் போய் வந்தவர். அவர் ஃபுட்சிட்டி நடத்துவார். இப்ப காலையில் ஃபுட்சிட்டி எடுத்து பண்ணோம்னா கீழ் சுமர்ல அதே பார்ப்பாங்க வைக்கிறாங்க. இங்க எங்க இருக்கிறாங்க, வேற ஏதாவது வைக்கிறாங்களா? உங்களதான் கேட்கறது. வேற ஏதாவது வைக்கிறாங்களா? அதை என்ன வைக்கிறாங்களா?
அதான் வைக்கிறாங்க, எங்க வைக்கிறாங்க உச்சிக்கலாம், ரத்தியில வைக்கிற உச்சிக்கல சேப்பாடுமா தருமா. அது எப்படி ஏர் கண்டிஷன் போட்டா நடத்துறாங்க? இவர் கடையில் ஃபேன் கூட இல்லை, இவர் கடையில் எல்லாத்தையும் அடைச்சு வச்சிருப்பாரு, கேட்கறத தருவாரு. கலந்து போனா அதை எல்லாம் ஓப்பனா வச்சு வேண்டிய மாதிரி எடுத்துட்டு போகன்றான். நீ மாட்டுக்கு எடுத்துட்டு போட்டீங்கன்னா சரி. இங்க கசிங்கார ஆச்சாரம் கசிங்க இருக்கிறாரு, அவர் பள்ளிக்கு போறத கடையை கூட்டிட்டு போயிடணும். கசியர் பேக்காக வச்சா சன்னி கூட்டிட்டாங்க, பெரிய பிரச்சனையா போயிடும். அங்கே நான் அக்கறைக்கு பக்கத்துல நிற்கிறான். யாரு தெரிஞ்ச பொம்பளை ஆகிறாங்க, அதுவும் பொம்பளை கையில் கொடுத்துருக்கிறது. லட்சமா ஓடணும். ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் வியாபாரம் பண்ணும் போது ஹெட்டர்ல இருந்து வந்திருக்க ஒரு பொம்பளை, அவங்க கையில என்ன நம்பிக்கையில லட்சத்தை கொடுத்தது? நீ தோக்கணுமா இல்லையா? திருட்டு நடக்கணுமா இல்லையா? திருட்டு நடக்கிற வாசல் எல்லாம் ஒர்க் பண்ணி வச்சு அங்க போனா போறவங்க சாப்பிட்டு போட்டு போலாமா இல்லையா? போலாம். செக்யூரிட்டி கார்டு எல்லாம் வச்சு எல்லாரும் செக் பண்ணுவாங்க. ஹேண்ட் பேக் நீங்க போட்டீங்களா இல்லைன்னு பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. சோ அப்படி பார்க்கலாம். சரி, லாட்சி இருக்கிறாங்க, லேடி போற பயணத்தில் ஏதோ பகல் டைம்ல சரி எடுத்து சாப்பிட போட்டு ஏதோ வெளியே போறது வீட்டு வாங்க கடைக்கு போற எடுத்துட்டு போறாங்க. நம்மளுக்கு கேட்கிற கொஸ்டின் வருதுன்னா, என்ன நம்பிக்கையை யாருக்கு புரிஞ்சுக்கிறாங்க பணத்தை? நான் சொல்றேன், நீ சொல்லுவோம். அப்ப கூடிய சீக்கிரத்தில் நொஸ்டாக இல்லையா? இவர்கிட்ட பாதுகாப்பு கூடையா, அவர்கிட்ட பாதுகாப்பு கூடையா? கடன் நடத்துறவங்க நீங்களே ஆட்சியை வச்சுட்டு நீங்களே சாப்பிட கையில எடுத்து கொடுத்தீங்கன்னா பாதுகாப்பு கூடையா? 4 பேர் கையில கொடுத்து அவர் புஷ் கூட வரமாட்டார். சூப்பர்ல உள்ளவர் வருவார், பெரியவர் காபி அவங்க தலை போறாங்க, டிரெக்டர் போட்டுருக்கிறாங்க வெப்படியில. அவங்க வந்தாங்களா? வரல. 4 பேர் கையில கடையை கொடுத்துட்டு நீங்க பாட்டு யாரும் கணக்கெல்லாம் போடுங்கன்னா உருப்படி அம்மா தான் உங்களுக்கு உங்களோட கணக்கு வந்தா உங்க கருத்துப்படி உருப்படி அம்மா தான் செலவு இழுத்து வச்சு ஃபேன போடுப்பா, எதுக்குப்பா ஏசி? அவ்வளவு பேர் நிக்கிறான் ஏசி போட. கடைக்குள்ள எப்ப பார்த்தாலும் 10 பேர் தான் நிக்கிறான். இவ்வளவு பெரிய பார்க்கிங் பெட்டு பார்க்க போறீங்க, 4 வாரம் நிக்குது. இவ்வளவு பெரிய பார்க்கிங், இவ்வளவு ஏசி, அது ஒரு செக்யூரிட்டி, போன செக்யூரிட்டி ஹேண்ட்பேக் செக் பண்ணவே மாட்டான். இந்த கடை இருந்து கூட்டணுமா இல்லையா? இதனால கடமைக்கு அவருக்கு லாபம் வரணுமா இல்லையா? அதே நேரம் இருக்கிற 10 ரூபாய் ப்ராஃபிட் இருந்தா அவனுக்கு 10 ரூபாய் தான். சரி, கூட கொண்டு வாங்கினா 15 ரூபாய், இவருக்கு 10 ரூபாய். நான் சொல்றது புரியுது? செலவு குறைச்சி வியாபாரத்தை கூட்டினால்தான் ப்ராஃபிட் வரும். அது வேற ஒரு கையில் கொடுத்தோம்னா அவன் சம்பளம் கொடுக்கணும், திருட்ட பார்க்கணும், திருட்டு நடக்கும். ஒரு இடத்துல இல்ல 10 இடத்துல நடக்குதுன்னா நான் கேட்கறது, அந்த கடன் நடக்கிறது சாத்தியமா இல்லை? சாத்தியம் தான் நடத்திட்டு போறாங்க, சாத்தியம் நடத்த மாட்டாங்க. உங்களுக்கு சாத்தியமா இருக்கு, உங்களால இது நடத்தலாமா? இந்த மாதிரி ஒரு பெரிய கடன் தந்தா, ஒரு 10 ப்ராடக்ட் தந்தா வீட்டுல இருந்து செய்வீங்களா? 10 இடத்துக்கு சாமான் வரணும், எந்த சாமானும் குறைபாடு இருக்கக்கூடாது. எல்லா நாளையும் எண்ணி பார்த்தா இருக்கிற இந்த இடத்துல இருக்கணும். 10 வாங்கிட்டோம், 5 வித்துட்டீங்க, 5 பேலன்ஸ் 5 பேலன்ஸ் இருக்கணும். திருட்டு நடத்தா திருட்டு நடந்துக்க கூடாது. லாட்சில் 5,250 வந்தா 5,250 இருக்கணும். இதெல்லாம் இப்படி கச்சிதமா கணக்கு பார்ப்பீங்க. உங்களுக்கு ஒரு போன் போல நடக்குமா? இது நடக்கிறது மனுஷனே இல்லையா? ஒரு தாய்மொழியில் வந்தாலும் இல்லையா? இல்ல சந்திரமண்டல பிறந்தாங்க. நான் கேட்கிற கொஸ்டின் உங்களுக்கு இதெல்லாம் நடக்குது எதனால? அவர் வீட்டுல நல்ல நல்ல அமுக்கி அமுக்கி பருப்பை போட்டு கல்யாணம் போட்டு நல்ல சூப்பை போட்டு கொடுத்து நல்லா கொடுத்து திடகாத்தமா வளர்த்து வச்சதுனால இது இல்ல அறிவு கொடுத்தனால. எனக்கு பேசிட்டு போனா அவங்களுடைய கேட்கிறேன் தெரியுமா? நீங்க புரியுதுங்க பார்க்கணுமே. நீங்க பேசுங்க, நான் மட்டும் தான் நினைக்கிறோம். நீங்க பேசுறது மைக்கோ போட்டு பேசுவோம். அதுதான் நான் உங்களுக்கு கேட்கிற கேள்வி என்னன்னா, இவங்களுக்கு என்ன கொடுத்த எனக்கு தேவை வந்து நான் பேசிட்டு போறது எனக்கு புரியும். நான் ஃபைனலா மார்க்கத்தை சொல்ல போற, நான் சும்மா பேச மாட்டேன். அதுக்குரிய காரியத்தை சொல்லுங்க, நீங்க முடிவெடுங்க. உங்க பிள்ளைக்கு மார்க்கத்தை கொடுத்தா என்ன இருக்குன்றது சும்மா வந்து நேரடியாக சொல்லிடாது. அதுக்காக சொல்லுங்க, ஸ்கூல் படிப்புல என்னன்னு புரியுங்க, மார்க்கம் என்னன்னு புரியுங்க. எல்லாரும்
எண்ணத்துக்கு அனுப்பணும் கொடுத்தா மட்டும்தான் அந்த பலன் அடைய வேண்டும். நம்ம புள்ள பின்னாடி நிற்போம், அக்கறை காட்டும். அதுக்குள்ள ஒரு பொறுப்பை தெரிஞ்சு வைங்க. எப்படியோ கல்வி இருக்குது, மாணிக்க கல்வி போட்டு வைப்பீங்களா? அதுக்கு வந்து கொஞ்சம் மாணிக்க போட்டு வைங்க. அதெல்லாம் உங்களுக்கு நான் கேட்கிறேன், இது உங்களுக்கு நடத்திடுமா? சரி, கணவர் செய்வாரா? ஒரு 10 கடை இப்போ வந்து தொடர்பு கொடுத்துடணும், புரியுதா? கரண்ட் பில் கட்டணும், உள்ளவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும், எந்த ஷெல்ஃப்லையும் சாமான் குறையக்கூடாது, கைப்பிடி சாமான் வாங்கணும், கனவு நடந்திருக்க கூடாது. உள்ள கனவுனா அப்படி நடக்குமா? நடத்தே போய்கிட்டு ஏன்னா நடத்திருப்பீங்க. ஏன்னா ஹோல்சேல சாமான் தரமாட்டேன்னு சொல்லுவீங்க கருணா. அது மாதிரி எடுத்து ஏன் நடத்துல தெரியுமா? எங்க அறிவு அவங்க வளரல. இதை நடத்துறவங்க அவங்க அறிவு வளர்ந்துருக்கு, உடம்பு வளர்ந்தது. மனித குலத்துல வந்து இறைவன் தந்த அற்புதம் உடல் அல்ல, அறிவு. விலங்குகளுக்கு இறைவன் கொடுத்தது உடல், நமக்கு இறைவன் தந்தது அறிவு. ஏன்னா சொல்ல யார பக்கத்துல நாம நின்றோம்னா யானைக்கு சிரிப்பு வரும். சைஸ பாரு, உலகத்தை ஆள போறான். ஆனா 1000 யானைகளை நம்ம ஆண்டு ஒரு ரிமோட்டை நெசிக்கிட்டோம்னா காய அடிச்சு போடும். ஒரு தத்துவம் போதும். உலகத்துல தலைவர் மனுஷன் தானே. யானை பெரிய தலைவர் உலகத்துல மனுஷன் பரிவர்த்தனா எதுவும் செய்யலாம். உலகத்தை எல்லாம் தந்தது மனுஷனுக்கு. ஆனா நாங்க சின்ன கண், எங்க கண்ணுக்கு ஒரு சின்னத்துக்கு சிரிச்சு செத்து போயிடும். சைஸ பாரு, அது ஒரு நிலைமை பிடிக்கும். பிடிச்சி கீழே எடுத்து ரத்த பாய் அந்த அளவுக்கு இருக்கும். அதுல காரணம் உடலும், அது சாப்பிட சாப்பாடும் எடுத்து கிழிச்சிருக்கு. கூர்மையான பக்கம் அது எதுலையுமே நம்ம பண்ண போய் சின்னத்துக்கு காட்டிச்சிருச்சா பல்லா பயிரு கேட்காது. ஆனா இந்த விலங்குகளை விட நாங்க விலங்கு போகிறோம். விலங்குகளுக்கு இந்த ஃபேன் கண்டுபிடிக்கலாமா? ஏர் கண்டிஷன் கண்டுபிடிக்கலாமா? சரி, 3 சீக்கிரத்தை சேர்த்து இந்த தட்டை கட்டு சொல்லுவோம். காட்டுல 2ஆம் மாடி கட்டி சிங்கம்னா சேர்த்து காட்டுல வந்து மொபைல் போன் பயன்படுத்துறாங்க சிங்கம். நான் இங்க ஒரு மானை கண்டேன், நீர் கண்டியா 2 பேருமா பாயம் கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த நீர் வராது. உடனாடு எங்களோட பவர். அப்ப நம்ம பிள்ளைக்கு வந்து ஸ்கூல் அனுப்பாட்டி நாங்க ஒரு பிள்ளைய வந்து மூட்டை தூக்கத்துக்கு ரெடி பண்றோம். இந்த யானை செய்ய பாருங்க, வேலை அது கூட இருக்கிறது, மரத்தை உடைக்கும். ஆனா எங்களுக்கு அறிவு இருந்தா யானையை போட்டு பேர் பண்ணணும். எங்களுக்கு அறிவு வந்துட்டு தான் எங்க உடல அசைக்க மாட்டோம். யானை அதாவது அறிவு வந்தால் 10 விலங்குகளை பயன்படுத்த ஆரம்பிக்கும். நாங்க கிரேனை கண்டுபிடிச்சு கிரேனால வேலை செய்வோம். அதுதான் அறிவு. சோ இப்ப 2க்கு வந்து ஸ்கூல் போகாத பிள்ளை, ஸ்கூல் போற பிள்ளை, ஸ்கூல் போய் கொஞ்சமா படிச்சு 4 கணக்கு செய்ய தெரிஞ்சுச்சுன்னா வீட்டுக்குள்ள ஒரு சின்ன கணக்கு போடலாம். நல்லா கணக்கு ஓடமா இருந்தா தப்பு புரிஞ்சிருவோம், தப்பு பிடிச்சிருவோம், கலவரத்தா பிடிச்சிருவோம் எல்லாமே இருந்தா தார்மாக செலவழிப்பான். ஏசி போடலாம். அவனுக்கு தெரியும், எனக்கு ஃபோர்முலா தெரியும்பா, எனக்கு தெரியும் எவ்வளவு ப்ராஃபிட் வருது, ஏசி போட நஷ்டம் இல்லை, அவர் போடுங்க, அந்த செக்யூரிட்டி போடுங்க நஷ்டம் இல்லை, பாக்கி இவ்வளவு பெருசா வைக்க பிரச்சனை இல்லை, என் கையில இருக்குமா மனசுல கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்து வச்சுக்கிறேன் எவ்வளவு ப்ராஃபிட். இதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆகியாட்ட போய் கடையை கேட்டா எல்லாம் வாங்கிதான் போடுறேன், என்ன ஆகுதுன்னு தெரியாது, சாப்பிடுறோம், கரண்ட் பில் அதை வெட்டதான் போறோம் அவன் கணக்கு தெரியல. கூட்டி கழிச்சு கணக்கு கொடுப்பாரு, மொத்த கணக்கு எவ்வளவு போட்டேன்னு தெரியாது, எவ்வளவு இருப்பிருக்குன்னு தெரியாது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அவன் சிஸ்டத்தை காட்டு, எக்ஸ்பர்ட் ஆகும் யோகட் 10 ரூபா குறைச்சு கொடுத்துரு, இல்லை நாளைக்கு ரொஸ்டா வேணும், இந்த சாமி இவ்வளவு தான் வந்துச்சு 5 ரூபா போட, எல்லாம் பிளான் பண்ணி. அதுக்கு பேர் அறிவு. இந்த அறிவு உங்க பிள்ளை எவ்வளவு படிக்குதோ அது சும்மா வராது. வீட்டுல உட்கார வச்சு ஜாதகம் போட்டு பண்றதுக்கு முன்னாடி அறிவு வராது. அந்த பிள்ளைக்கு எவ்வளவுக்கு நம்ம மெனக்கட்டு அது மேல 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 படிச்சுட்டு வருதோ அந்த அறிவு டெவலப் பண்ணதுக்கு முறையில் செய்யும். 2 ஆகியாச்சா? ஸ்கூல் போகாத பிள்ளை, ஸ்கூல் போற பிள்ளை. ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க பிரிச்சோம். 8ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளை, 10ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளை, ஓயர் படிக்கிற பிள்ளை, 8ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளை, வெளிநாடு வரைக்கும் போய் கேம்பஸ்ல படிச்சுட்டு வர பிள்ளை, அவங்க வரைக்கும் பிரிச்சு வச்சு அதான் பிரிச்சு. 3ஆவது மதரசா போற பிள்ளை. சரி, இப்படி ஒரு கேள்வி கேட்பீங்க. சரிப்பா, படிக்காத பிள்ளையும் படிச்ச பிள்ளையும் 2 எந்த பிள்ளை வேணும்? உடம்பாக வேலை செய்யற பிள்ளை வேணுமா, அறிவாக வேலை செய்யற பிள்ளை வேணும்?
அறிவா ஆனா நீங்க விரும்பல உண்மை. அறிவான புள்ள வேலை செய்யணுமான இருந்தா அந்த புள்ள மாச்சல அதை உலகத்தில் பெரிய பெரிய பணக்கார கோடிகள் மாச்சல். மாச்சல் என்பது ஒரு குவாலிபிகேஷன். அது என்ன மாச்சல் ஆயினா உடம்பான வேலை செய்ய மாச்சல். ஏதோ டெக்னிக்கை கண்டுபிடிச்சு அறிவான வேலை செஞ்சிருவான். அவனுக்கு என்ன ஷார்ட் கட்டை கண்டுபிடிச்சிருவான். அவனுக்கு நடந்து போக மாச்சல். அதனால காலம் கண்டுபிடிச்சான். நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? அவனுக்கு இங்க நடந்து போற ஏழுமா இருந்தா எதுக்கு சைக்கிள் கண்டுபிடிக்கிறான்? ஸ்பீடா வேகமா போக மாட்டேன். அறிவு பயன்படுத்துற பிள்ளைங்க உடம்ப பயன்படுத்துறது ஒரு கம்மியா. அவங்க அறிவையே யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க கூடுதல். சரி, இப்போ உங்களுக்கு தேவை அறிவை பயன்படுத்துற பிள்ளை. இந்த அறிவை பயன்படுத்துற பிள்ளைகள் ஒன்று அறிவு ஸ்கூலுக்கு எல்லாம் போறாங்க. மாஷா நல்ல அறிவெல்லாம் வளர்ந்து ஃபுட் சிட்டி மாதிரியே ஒன்று கண்டுபிடிச்சுதான். ஃப்ளைட் உள்ள கண்டுபிடிச்சாச்சு. ரொக்கெட்டை கண்டுபிடிச்சுட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சாரு. இப்ப நல்ல மாதிரி பார்த்தா இன்னொரு பிரச்சனை. என்ன பிரச்சனை வருது? சரிப்பா நல்லா படிச்சுக்கலாம் எல்லாம் பார்த்தா உமாக்குரிய மதிப்பு கொடுக்க தெரியல. பாப்பாவை வந்து கொஞ்சம் கூட கிடைக்கல. அண்டை வீட்டாக பேசுறாரு இல்லையா? படிச்ச பிள்ளைதான் அப்படியே படிச்ச பிள்ளைய இருக்கிற எப்படி கலப்போம்? எங்களை படிச்சாங்க வீட்டுக்கு நம்ம நாட்டில் அட்வான்ஸ் வரைக்கும் படிக்கிறாங்க. இந்தியாவுக்கு போய் வீடு கத்துனீங்கன்னா ஒவ்வொரு வீட்லையும் டிகிரி ஓடும். அவங்க டிகிரி எடுத்து நம்ம அட்வான்ஸ் வருவாங்க. எல்லாம் டிகிரி படிக்கிறாங்க இருப்பாங்க. அங்க நான் டாக்டர் இருப்பாங்க, இன்ஜினியர் இருப்பாங்க. இந்தியாவோட கொஞ்சம் கூட படிப்பாங்க. அதை எப்படி காக்க போனீங்கன்னா அவங்க கம்பல்சரி டிகிரி எடுத்துருக்கோம். ஸோ இந்தியாவோட படிப்பு கூட. படிப்பு கூட நாட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா படிச்சாங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும்னா அங்க போய் பார்க்கணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நைட்டுக்கு பார்த்தா திருமணம் முடிச்சு கொடுத்தாச்சு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் திருமணம் முடிச்சுட்டாங்களா? சந்தோஷமா வாழ்றாங்கன்னு பார்த்தா எங்க வீட்டுல காணல. கிளப் போயிருக்கிறாங்க. கிளப் போயிருக்கிறீங்களா? எதுக்கு போயிருக்கிறாங்க? கூட வாங்க போயிருக்கிறாங்களா? ஏதோ துணிமணிகள் வாங்கி கொடுக்கணும் அதுக்கா? இல்ல நாளைக்கு சாப்பிடுறது காய்கறிகள் வாங்க போனாங்க கேட்டா இல்ல இல்ல குடிக்க போயிருக்கிறாங்க. ஆம்பளை ஒரு கிளப்பும் போயிருமா, வைஃப் ஒரு கிளப்பும் போயிருமா. 2 பேரும் கிளப்ல நைட் லைஃப். அவங்க நைட் லைஃப் தற்கொலை பண்ணிடுவாங்க. நைட் ராத்திரி ஒரு லைஃப் இருக்கிறவங்க அவங்க முழுக்க தெரிஞ்சுட்டு ராத்திரி 2 மணி 2:30 மணிக்கு வருவாங்க. உங்க வெப்பலையாக கொஞ்சம் இருந்தாங்க போன் பண்ணி கேட்கறாங்க. ஒரு 2-3 மணிக்கு வருவாங்க. வந்து அந்த நைட் லைஃப் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. வீக்கெண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணுவாங்க. அங்க போன என்ன பண்ணுவாங்க? குடிப்பாங்க. சரிப்பா படிச்சாச்சு. அவங்க குடிக்க நீங்க ஃபாரினர்ஸ் பாக்குறீங்களா இல்லையா? ஆனா நீங்க எப்படி கேள்விப்பட்டிருக்கீங்க? வெளிநாட்டு மக்கள் படிக்கிறது கூட நம்ம படிக்கிறது கூட வெளிநாடு தானே. எங்களை விட வெளிநாட்டு மக்கள் கூட படிக்கிறாங்களா? மக்கான மக்கள் கூட படிக்கிறாங்களா? அமெரிக்கா மக்கள் கூட படிக்கிறாங்க. நீங்க சிம்பிளா அங்க போய் ஊரோட எண்ணி பார்க்க மாட்டீங்க. ஆனா இங்க ஃபாரின் டூரிஸ்ட் வர்றாங்க இல்லையா? நிறைய ஃபாரினர்ஸ் பார்த்தோம். அந்த ஃபாரினர்ஸ் ஸ்மோக் பண்றாங்க இல்லையா? சிகரெட் குடிக்கிறாங்க இல்லையா? குடிக்கிறாங்க. படிச்சு வந்தானே அவன் சிகரெட் என்ன அர்த்தம்? கத்திய கையில கொடுத்து ஒரே சாதிக்கிறது வெள்ளத்துல குத்து குத்து குத்து. நான் 10 வருஷத்துல செஞ்சு போனேன். நான் குத்துற குத்துக்கு இப்ப சாதாரணமா உங்க ஊர்ல ஒரு கடையில சோறு விற்கிறாங்க. நம்ம மணக்குது இப்படி போட்டு கிடுகு விற்கிறாங்க. எல்லாரும் லைன்ல போய் எடுக்கிறது ஓகே வாஸ்தவம். சின்ன விலைக்கு தாங்க டேஸ்டா இருக்குது நல்லா இருக்குது எடுக்கணும். இன்னொரு கடையில் என்ன பண்றாங்கன்னா கிடுக பார்சல் பண்ணி துர்நாற்றம் வீசக்கூடியது. 4 நாளைக்கு முன்னாடி யாருக்கு சோறு தான் அடிச்சு போய் 4 பேருக்கு சோறு இருந்துச்சா அது மேல ஒட்டி விற்கிறான். வாங்குவீங்களா? வாங்க மாட்டீங்களா? வாங்க மாட்டீங்க. இப்ப சிகரெட் பெட்டியில் என்ன வச்சுக்கிறான்? கேன்சர் வரும்னு போது அடிச்சான். இப்ப கேன்சர் வரும்னு அடிக்கல. எப்ப கேன்சர் அடித்தாண்டா போட்டோவை போட்டு கொத்தரின மாதிரி ஒரு போட்டோ ஒரு பொம்பளை பார்த்தா மைக்கு விழுந்துருவா. அது என்ன உருவம் தெரிஞ்சுச்சுன்னா மனிதனே இப்படி ஆகுமா? கேன்சர் கொன்றும் கேன்சர் ஆட்களை கொள்ளும் போட்டோ. இதை எடுத்து நடக்கும்னு சொன்னா அந்த அடிச்ச பிரியாணி எடுத்து சாப்பிடுறாங்க. நல்ல பிரியாணி இங்கே தக்கணும். இவனை நீங்க என்ன பேர் சொல்லுவீங்க? இந்த சிகரெட்டை படிச்சாச்சா போய் வாங்குறாங்க இல்லையா?
படிச்சவன்றீங்க, ஆனா தப்பு விடல். அவனால் அசிங்கத்தை பார்க்காம இருக்க முடியல. ரொம்ப இதான் புத்தகம். 4 பேர் வந்து ஒரு குடும்பத்துல பாப்பா அம்மா பிள்ளைங்க சந்தோஷமா பாடுறாரு. பாப்பா ரோட்ல போறாரு, ஒரு பிள்ளைய தப்பா பாக்குறாரு. அந்த பார்வை அவருடைய சிந்தனையை பார்த்துரு. இவன் இந்த பிள்ளைகளை அனாதையாக அந்த பிள்ளைகளை ஓடி போனாருன்னா இந்த குற்றத்துக்கு யாரு காரணம்? அந்த பிள்ளை காரணம். அதனால நான் எந்த அதிகமான நாடுகளில் எழுதப்படாத சட்டம் என்னது? நிர்வாணமா போகக்கூடாது. ஏப்பா நிர்வாணமா போகக்கூடாது? ரோட்ல போனா குடிச்சுக்கோ போலீஸாரு உள்ள போட நிர்வாணம். ஏட்டா அதுக்கு முறை இருக்கு. விலங்குகளுக்கு மட்டும்தான் நிர்வாணமா போலாம். ஏட்டா அது குடிஞ்சிருக்க கூடாது, நடந்திருக்கு. அதுக்கே இறைவன் வந்து மூளை கொடுத்து அதுக்கு ஒரு செட்டப்பை கொடுத்து அதுக்குரிய அபத்தங்கள் மறந்திருக்கிறது. மனுஷன் அப்படி இல்லை. ஆனா அவர் படிச்சிருந்தாங்க. பார்க்கிறவர் ஒரு 4 வீட்டுல குடும்பம் செதறி போகுது. இவங்களை பார்த்து 4 குடிமக்கள் வேலைக்கு போக பண்ணிக்கிறாங்க, கையாண்டி பண்றாங்க, தப்பான படம் பார்க்கறாங்க. நீ படிச்சவன் இல்லையே, அப்படி பார்த்து நீ ரசிக்க முடியலையே. இது முறையா? ஸ்மோக் பண்றீங்க, குடிக்கிறீங்களே, நீங்க டிகிரி முடிச்சாங்களாச்சே கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அப்போ படிப்பு உனக்கு என்ன பண்ணல தெரியுமா? உன் படிப்பு நல்லவனா உன் படிப்பு உனக்கு என்ன தரல? இது வந்து எனக்கு சரியில்லைன்னு தெரியுது. நீங்க சிகரெட் குடிக்கிறவங்க போய் கேளுங்க, உங்களுக்கு தெரியுமா இது கேன்சர் உண்டாக்கப்படு சொன்னோம். அப்படி ஏமானா எனக்கு தெரியாம தெரியும். உண்மையாவே சிகரெட் வந்து கேன்சர் உண்டாகிருமா? அப்படி நம்ம சொல்லுவோமா? இல்ல. ஏப்பா அவனுக்கு தெரியுமா? அவன் சொல்லுவான் எனக்கு தெரியும்ப்பா, அது எனக்கு உண்டாக்கு தெரியும். நான் என்ன பண்ணேன்? என் நாளைக்கு பாட்டு முடியும். இது தானேப்பா இந்த ஊர்ல தூளடிக்கணும்னு சொன்னா, தூளடிக்கணும் கூப்பிட்டு கேட்டா என்னப்பா கேட்டா எனக்கு தெரியுது, நான் ஹெரோயின் குடிக்கிறேன், தூளடிக்கிறேன், எனக்கு நிப்பாட்ட முடியல, நிப்பாட்டுறது எப்படின்னு தெரியல. இது தானேப்பா பொறுப்பு சொன்னா. சிகரெட் குடிச்சிட்டு லிக்கர் குடிச்சு அல்கோல் எடுத்து சொன்னா எனக்கு அது இல்லாம வாழலாம்டா. அப்போ உன் படிப்பு ஒன்றை திருத்துமா இருந்தா ஸ்கூலை மட்டும் அனுப்பிடுங்க, பிரச்சனை இல்லை. ஸ்கூலை மட்டும் அனுப்பிட்டீங்கன்னா பசியெல்லாம் சம்பாதிப்பா. விமானத்தில் போகணுமா, லட்சரியா வாழணுமா, சம்பாதிப்பாங்க. அறிவை கொடுக்க. ஆனா நல்லதை கெட்டதை மனிதன் பிரித்தறிந்தாலும் நலவை மட்டும் செய்வதற்கு அவனுக்கு இறைவனுடைய பயம் இல்லையா? உங்க கணவன் பல்லிக்கிறாங்க, தப்பான உணவு வச்சிடலாம். அல்லாஹ் பயம் மட்டும்தான் வேணாம். அல்லாஹ் பிடிச்சி கேட்டுட்டான் ஒரு பயம் இருந்தா இந்த துரோகத்தை பண்ணக்கூடாது. அல்லாஹ் பிடிச்சி பண்ணிடுமா? அந்த மாதிரி ஒரு பயம் வர ஆரம்பிக்கும். இதுதான் இஸ்லாமிய கல்வி. இந்த 2வது கல்வி பல்கலைக்கழகம் வரைக்கும் போயிட்டாங்க. போனவங்க நீங்க பார்த்திருப்பீங்க, 5ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு 12ஆம் ஆண்டு எல்லாம் பாஸ் ஆகி பல்கலைக்கழகம் போயிட்டாங்க. போன பிள்ளைய பார்த்திருப்பீங்க, பல்கலைக்கழகத்துக்கு படிச்ச பிள்ளை காதலிச்சாங்கன்னா கொழும்பு ரேஸ் கோர்ஸ்ல 2 பேர் வராங்க. கொழும்பு பல்கலைக்கழகம் இருப்பாருங்க, கிளம்பு செவல்ல கிளம்பு பல்கலைக்கழகம் இருக்கு, கிளம்பு யூனிவர்சிட்டி. இங்க இருந்து போற வழியில கொழும்புக்கு போறோம், பல்கலைக்கழகம் மாட்டி போடணும். கோல்ட் ரோட்ல போற டைம்ல அந்த கொழும்பு பல்கலைக்கழகத்துல ஒரு பொடியும் ஒரு பொம்பளை பிள்ளை ஸ்கூல்ல தாண்டி அங்க வந்துட்டாங்க. வந்து அங்க காதல் உருவாங்க. காதலிக்கிற நேரத்தில் ஏதோ கசமுசா நடக்குது. அந்த பல்கலைக்கழகத்துக்கு பக்கத்துல வந்து ஒரு பெரிய மைதானம் இருக்கு, அந்த குதிரையோட ரேஸ் கோர்ஸ். அது ரொம்ப அழகா இருக்கு. பட்ட பகல்ல அந்த ரேஸ் கோர்ஸ்க்கு இந்த பொம்பளை பிள்ளைய கூட்டிட்டு வராங்க. 2 பேருமே யாரு? பல்கலைக்கழகம் மாணவன். அப்போ ஸ்கூல்ல நம்ம என்ன செய்ய, பல்கலைக்கழகம் போட ஒரு ஊர்ல 40 பேர் படிச்சாங்க, 2 பேர் தான் கேம்பஸ் செலக்ட். அந்த 2 பேர் பாராட்டுவீங்க இல்லையா? கௌரவப்படுத்து. எப்படி இந்த 38 பேர் விட 2 பேர் நல்ல மண் அப்படி 2 பேர் நினைச்சவங்க. பட்ட பகல்ல கொழும்புல எங்க சிசிடிவி இல்ல, கூப்பிட்டு வந்து உட்கார்ந்து அவங்க கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம கையில மறைச்சு வச்ச கத்தியால அவங்க குத்தி கொலை செஞ்சாச்சு. கொலை செஞ்சுட்டு போனா வெள்ளப்பட்டி வரைக்கும் போகல. கொழும்புல இருந்து அங்கிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் போகல. போலீஸா அவங்க கைது செய்யறாங்க. நம்மளுக்கு என்ன கேட்கிறேன்னா, இவனை படிச்சோன்றோம், இவனுக்கு படிக்காதவனுக்கு என்ன வித்தியாசம்? இந்த படிப்பு ஒரு மனுஷனை பூர்ணப்படுத்தணும்னா எவரி கதைக்கு பேர் ஒன்றும் தேவையில்லாமா? நமக்கு புரிய வைக்க வர்றது நம்மளுக்கு சும்மா நான் பேசிட்டு போகல. நம்மளுக்கு
மேத்ஸ் சயின்ஸ் கட்டாயம் படிக்கணும். இல்லைன்னா நம்ம ஆடு மாடு மோசமா போயிடும். அது நம்ம சொல்லி ஆரம்பிச்சோம். அது போக அதை எல்லாமே திருத்தி வச்சிருப்பாங்கன்னா அந்த படிப்பு எல்லாம் கம்ப்ளீட் ஆகி வச்சிருப்பாங்கன்னா உங்க புள்ள டாக்டரா முன்னாடி வந்து நிற்பாரு, விபச்சாரத்தோட வந்து நிற்பாரு. ஏன்? அவருக்கு அந்த படிப்பு அதை சொல்லிக் கொடுப்போம், இது சொல்லிக் கொடுக்க. பல்கலைக்கழகத்துல அதை நடக்குது. மெடிக்கல் காலேஜ் வரைக்கும் ஒரு பொம்பளை போயிட்டான். MBBS இருக்கிறது என்பது ஸ்ரீலங்காவில் பேசப்பட்டதில்லை. போட்டி பரீட்சையே ரொம்ப ஹார்டா, அதாவது மெடிக்கல் காலேஜ் போறது என்பது ரொம்ப ஹார்டான விஷயம் ஸ்ரீலங்காவில். அந்த போட்டி பரீட்சை எக்ஸ்போல லிமிடெட் கவர் தான் கொடுப்பாங்க. அதுல போன ஒரு புள்ளி அவங்க ஊர்ல கேம்பஸ் மெடிசின் போயிட்டா, மெடிக்கல் காலேஜ் போயிட்டாங்கன்னா ஒரு ஆம்பளை புள்ளி பொம்பளை புள்ளி ஊர் திரும்பி பார்க்கவே இல்லையா? போறாங்க மெடிக்கல் காலேஜ் போறாங்க, கொஞ்சம் பார்க்கவே இல்லையா? மரியாதை கொடுப்பீங்க. ஒரு பொம்பளை புள்ளி மேற்பார்த்து இருந்துச்சு செத்து போயிட்டா, மெடிக்கல் காலேஜ் போனவன் ஆனா அறிவு வளர்ந்துட்டு உணர்வை கட்டுப்படுத்த முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அறிவை வளர்க்கிற மனுஷன் உணர்வை கட்டுப்படுத்த முடியாது. இதேதான் நிறைய ஒரு ஹாஸ்பிட்டல், ஒரு நீர்குளம் ஆஸ்பத்திரியில என்ன பண்ற வைத்தியர் பேஷண்டா வந்தவங்களை தப்பான ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். அதிகாலையில வைத்திய வலிக்கு வர பேஷண்ட் இதுக்கு முன்னாடி வந்தா வேற நாளைக்கு வர சொல்றாங்க, காலையில வரா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நீர்குளம் பெரிய ஆஸ்பத்திரியில 6 மணி நேரம் நடக்குது. இது பண்ண உடனே அவருக்கு தெரியுதா அது ட்ரீட்மெண்ட் இல்ல, வேற ஒரு பூச்சிக்க ஆரம்பிக்கிறான். படிச்ச டாக்டர் அண்டாபுரம் மாவட்டம் பூக்கிராமத்திலிருந்து வந்தவன். பூக்கிராமத்திலிருந்து வந்த எவ்வளவு மெனக்கெட்டிருக்கணும், லைஃபே அர்ப்பணிச்சிருக்கணும். அவ்வளவு லேசி இல்ல, ஒட்டிக்கலாம் அவ்வளவு படிச்சுட்டு வந்த ஒரு ஆள். அந்த கொஞ்ச நேரத்தில் உணர்வை கட்டுப்படுத்த முடியல, தப்பு பண்ணிட்டான். வண்டி நகருக்கு விளங்குது ஆக வெற்றமா போச்சு. அந்த பொம்பளை கத்த தொடங்குறாமா, வாய் அட்டக்கணுமா, இது பண்ணணுமா, 7வது மட்டும் கடந்துச்சு. நெருங்கினா இவளை சத்தம் போட்ட இவன் மானம் போயிருமே, ஹாஸ்பிட்டல் எல்லாரும் பார்ப்பாங்களே, மக்கள் இருப்பாங்களே, அவன் உணர்வை கட்டுப்படுத்த முடியாம இது பண்ணா அந்த பொம்பளை என்ன பண்ணா, அவன் வந்து சாலையில கூட்டிட்டு வர ஒரு மயக்கத்தில் இருக்கிறான். அப்படியே பண்ணாது மேல்மலை தள்ளி விடும். அவன் படிச்ச படிப்பு என்ன சொல்லி கொடுத்துச்சு, ஏப்பா நீ கொண்டு டென்னிலே உன்னை பொலிசா குறிப்பாங்க, மேலே நீ தள்ளி விட்டுடுவே. என்கிட்ட வந்து பேசுறதுனா தற்கொலை பண்ணிட்டான், மேல இருந்து குதிச்சு அப்படின்னு படத்தை மாட்டினான். அவன் படிப்பு என்ன சொல்லி கொடுத்துச்சு, அட நீ இன்னொரு பெண்ணோட எப்படி நடக்கணும், அப்படி வந்தா என்ன மாதிரி செய்யணும் படிப்பு சொல்லி கொடுக்கல. சொல்லி கொடுத்திருந்த மகரமஜனவி சட்டம் எல்லாம் எப்படி கேள்வி இதை விட ஒழுக்கமா கொடுத்திருப்பார்கள். நீங்க ஒழுக்கமா கொடுக்குறீங்க, ஆனா அவங்களுக்கு ஒழுக்கமா கொடுக்கல, அவங்களுக்கு ஏன்னு தெரியல. அப்படி தேவையான பணம் பார்ப்போம். நீ ஒழுக்கமா கொடுக்காட்டி என்ன பிரச்சனைன்னு நம்ம சொன்னேன். விவரமா பேசினா ஒரு மணி நேரம் பேசணும். எத்தனை குடும்பத்துல கண்ணீர் கதைகளும் அதாவது என்ன நடக்குது என்பதை பேசலாம், அதை டாபிக் இல்லை. பட் என்னாச்சு, அந்த பொம்பளை கீழே உழுவுறான், அவ சாகல. அதான் ஆச்சு, வேண்மாடி வந்து கீழே தள்ளி விட்டானா அவ சாகல. நீர்கொழும்பு பரிகாரத்தில் ராகமைக்கு வருவது, ராகம் ஹாஸ்பிட்டல் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் கிளம்பு போகும். வந்த பிறகு அங்கிட்டு செத்து போறான். அவங்க குடும்பத்தார் புகார் கொடுக்குறாங்க. வயிற்ற வலி உண்மை, வயிற்றுலதான் வலி இருந்துச்சு, மனசுல வலி இருக்கல. மேலே குதிக்கிறவங்க மனசுல பாதிக்கப்பட்ட போகல. எங்களுக்கு சந்தேகம் தான். இப்போ உள்ள சயின்ஸ் என்னது, மேலே தண்ணிக்கான குறிச்சான எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது. சாதம் முன்னாடி என்ன சாப்பிட்டாங்க, இது எலக்ட்ரிக் ஷாக் பண்ணி செத்தானா இல்ல கலந்துச்சு தான் செத்தானா, எல்லாம் அவ்வளவு அங்கு வேற ஆண்டு வேற, அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லணும். HFC ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கணும், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அது போட்டு முழுக்க எல்லாத்தையும் டீட்டெயிலா ஃபுல்லா சொல்லிடும். அப்ப அந்த பொம்பளையோட ரிப்போர்ட் எடுத்துட்டு ஃபுல்லா ஆய்வு பண்ணி பார்த்தா, ஏப்பா என் தள்ளி விட்டு இருக்கிறாங்க, களத்தெல்லாம் நெசுக்கிறாங்க, இது கொலைதான் என்றது நீர்கொழும்பு மஜிஸ்ட்ரேட் ஒரு முஸ்லீம் நீதியரசர் தான் எனக்கு நீதி கொடுத்தாரு. 2015 கொப்பரேட் உள்ள போட்டாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த படிப்பு கம்ப்ளீட் பண்ண மாட்டான். இன்னைக்கு அந்த ஊர் எப்படி நினைக்கும், அந்த உமா
இந்த படிப்பு முழுக்க எல்லாத்தையும் நனவு செய்யுமா இருந்தா ஒரு ஸ்கூல்ல நல்ல பிள்ளை அந்த பிள்ளை தலையை புரிஞ்சிருக்கும். டீச்சர் கூட ஓடி வர பிள்ளைங்க நடந்து வர பிள்ளைங்க. ஓடி வர பிள்ளை என்ன பிள்ளை? நல்லா படிக்கிற பிள்ளை. இந்த நடந்து வர பிள்ளை நோக்கா படிக்கிற பிள்ளை. டீச்சரோட ரொம்ப இருக்கா டீச்சருக்கு அந்த புத்தகம் முன்னாடி ஓடி வந்து அப்படி பிள்ளைதான் ஒன்னா பிள்ளை ரெண்டாம் பிள்ளை. இந்த பிள்ளை பல்கலைக்கழகம் போன பிறகு ரேங்க் பண்ண போறோம். ஜூனியர் சீனியர் பண்ணலாம். ரேங்கிங்க மட்டும் படிச்சிருக்கீங்க வைங்க காலை சுப்பு. இன்னைக்கு ஒரு 15-18 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2008 ஒரு பொம்பளை பிள்ளை உமாவோட வர ஆபீஸ் கேம்பஸ் போயிட்டு சரி நான் இதுக்கு மேல போகணுமான்னு கேட்கிறேன். கேம்பஸ் ஆபீஸ்ல ஏன்னா இப்படியும் நம்ம படிக்கணுமான்னு கேட்கிறேன். இப்படியும் படிக்கணுமா? இந்த படிப்பு இஸ்லாத்துல முக்கியமானு கேட்கிறேன். நான் ஆசைப்பட்டு தான் பல்கலைக்கழகம் போனேன். ஆனா அங்க நடக்கிற அனாச்சாரம் படித்தவர்களுக்கு செய்யக்கூடாது. நான் என்ன சொல்றேன் சொல்லல. அப்படி ஒரு சில பாதிப்புகள் வருவது படிச்சவங்க போறீங்க. குறைஞ்ச ரகிங்க சொல்றேன் உங்களுக்கு. ஒரு சில முஸ்லீம் பல்கலைக்கழகம் நான் சொல்ற நேரத்தில் சின்ன ரகிங்க தான் பண்ணுவாங்க. சின்ன வெட்ட தரமாட்டேன், கோடையை தரமாட்டேன், கிரிக்கெட் யார் சொல்றது? பொம்பளை பொண்ணு சொல்றான். ஆம்பளை சீனியர் ஜூனியருக்கு என்ன பாரு மெடிக்கல் காலேஜில் உள்ள சாதாரண சின்ன ரகிங்க சொல்றது தெரியுமா? வருவாங்க கையை பிடிக்கணும். இந்த கையை பிடிச்சிட்டு ஆம்பளை கையை பிடிக்கணும். டேபிள் 2 பேர் உட்காந்துருப்பான். சீனியர் இந்த பக்கம் நிற்பாங்க. ஜூனியர் தான் வர்றாங்க. ஆம்பளை கையை பிடிக்கணும். நான் இவன் விரும்புறேன், இவன் என்ன விரும்புறாரு? ஜோக் ஜோக். ஆனா எதுல ஜோக் பண்ணணும், எதுல ஜோக் பண்ணக்கூடாது? மனிதனுடைய மானம் என்ன? அந்த மானத்துக்குரிய மரியாதை என்ன? பல்கலைக்கழகத்துக்குள்ள வந்த என் ஜூனியர் வந்திருக்கிறாரு, இவர் அண்டர்ஸ்டார், இவர் பிசிக்ஸ்ல சூப்பர், புரிஞ்சு எடுத்துக்கிட்டா அதுக்குள்ள சண்டை ஓணுமா, யூனியன் ஓணுமா, ரேங்கிங் பண்ணணுமா, எல்லாத்தையும் பண்ணி இந்த ஸ்கூல்ல ஒன்னாம் புள்ள கடை முடிஞ்சிருந்த புள்ள ரொம்ப அற்புதமா இருந்த புள்ள அந்த ரவுடியமா இருக்கு. நான் சொல்றது உண்மையா போய்யா? இந்த ஊர்லயே நல்லா படிக்கிற பிள்ளை எப்படி இருக்கு ரவுடி? அது நான் என்ன சண்டை பிடிக்கிற பிள்ளையா? அந்த ஒன்னாம் புள்ள நாங்க போறாங்க, அவங்க அங்க போய் மாறினாங்க இல்லையா? கட்டுகளை சொல்லணும், ரொம்ப சொல்லணுமா? படிக்கிறாங்க தானே, ஃப்ரீடத்தை கொடுத்து பார்த்தா அந்த ஒழுக்கத்தை காணுங்களா? தேவையில்லை பேசுறது. இல்ல இல்ல அதெல்லாம் சரியா நடக்குதுன்னா நான் எனக்கு மாநில பேசணும். நீங்க அதே கல்வியோட விஷயத்தை தொடர்ந்து சொல்லுங்க. காண்றீங்களா? அந்த ஒழுக்கத்தை காண்றீங்களா? நான் சொல்றதெல்லாம் பல்கலைக்கழகத்தில் நடக்குதா? கேள்விப்படுறீங்க, பத்திரிகையில் நீங்க படிக்கிறீங்களா? அந்த போன பிள்ளைலாம் 30ஆம் பிள்ளை ஃபேராம் பிள்ளை பல்கலைக்கழகம் போச்சா? 1ஆம் பிள்ளை 2ஆம் பிள்ளை போச்சா? 1ஆம் பிள்ளை 2ஆம் பிள்ளை ஸ்கூல்ல படிக்கும். நீங்க ஸ்கூல் போய் படிச்சீங்கனாலே உங்க கிளாஸ் 1ஆம் பிள்ளை படிக்கும். ரவுடியா? அடக்கமா இருப்பாங்க. அடக்கமா இருக்கிறவங்க இன்னும் ரவுடித்தனம் பண்றாங்கன்னா இந்த 30ஆம் பிள்ளை என்ன? அந்த படிப்பு அவங்கள மாத்திருந்தா அங்க என்ன இருக்கணும்? மிக உலகமா இருக்கணும். எப்ப கட்டுக்கோப்பு இருக்கிறோம் அப்பெல்லாம் அடக்குறாங்க. எப்ப அங்க வந்து யாரும் இல்லை ஃப்ரீடம் கொடுத்தா அந்த படிப்பு அவங்கள வந்து மரத்துக்கடியில போய் ஒரு மக்களை உட்கார்ந்துட்டா சும்மா போராட்டம் பல்கலைக்கழகத்துக்கு கூக்கிரமத்துக்கு அனுப்பியிருப்பாங்க. கஷ்டப்பட்டு தின்னாம குடிக்காம நீ படிப்பாண்டு அனுப்பி உறுப்பு எல்லாம் இது பண்ணி கொடுத்தா அப்படி போன வழியில மண்ணில் ஒரு கொடியோட உட்கார்ந்துட்டு ஏதோ நடக்கிறது உமா கம்மிட்டான நெஞ்சு வெடிக்காதா? இதுக்காக நான் விட்டுட்டு அனுப்பினேன். இதுக்காக இது பண்றேன். குடும்பம் நடத்தாங்கன்னா படிக்க வைக்கிறேன்னா நயமதி சொல்ல தெரியுமா? இந்த படிப்பு ஒரு மனுஷனை பணம் சம்பாதிக்க வைக்கும், அறிவை வளர்க்கும், அறிவாளியாக்கும். ஆனா நீங்க நினைக்கிற பிள்ளை உண்டாக நீங்க என்ன பிள்ளை நினைக்கிறீங்க? உங்களுக்கு முதுமையானதுக்கு பிறகு என்னம்மா என்ன உங்கள்ட்ட பக்கத்துல வர பிள்ளை வருமா? கொஞ்சம் அடுத்த இடத்துல பார்ப்போம். எங்க சமூகத்துல இல்ல முதியோர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதியோர்கள் இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க கேட்போமே. தெரியாது இருக்குதா? எந்த சமம் இருக்குதா? முதியோர்களும் அனாதைகள் இருக்கிறாங்க. யார் கொண்டு போய் போறாங்க? ஏழைகள் முதியோர்களுக்கு கொண்டு போய் போடுறாங்களா? பணக்காரன் போடுறாங்க. சல்லிக்கட்டணமா முதியோர்களுக்கு மாசம் 40,000 35,000 சாப்பாடு கொடுக்கணும். 25,000 முதியோர்களுக்கு லட்சம் முதியோர்கள் அவங்க வந்து பெற்று கொடுப்பாங்க. கரண்ட் கேட்கணும். முதியோர்களுக்கு பேமெண்ட் இருப்பாங்க. படிச்ச பிள்ளைன்னு சொல்லிட்டு பே பண்றோம். எங்க வீட்டு கிடைக்கிறது எங்க உமாவுக்கு பே பண்ணி இது பண்றோம். நீங்க விரும்புவீங்களாமா? நீங்க எல்லாத்தையும் பணத்தை போட்டு உங்க புள்ள லாஸ்ட வந்து முதியோர்களுக்கு கொண்டு போய்
உங்களுக்கு ஏதாவது காரணம் விரும்புறீங்களா? என் கண்ணு முன்னாடி ஒரு தாய் முஸ்லீம்ல கிறிஸ்டியன் அம்மா இன்னைக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி முதியோர்களுக்கு போய் என்னம்மா நீங்க விருப்பப்பட்டு சாகிற மாதிரி கட்டும் நம்ம கண்களுக்கு எங்கம்மா உங்க ஆஸ்திரேலியாவில் எல்லாம் ஆஸ்திரேலியாவில் வேற பேச்சுல நேரம் பேசிட்டு இருந்துட்டு கடைசியா அந்த அம்மா சிரிச்சு பேசுற மாதிரி எல்லாத்தையும் மறைச்சு பேசுறான். மனுஷன் அப்படிதான் எனக்கு ஒரு 1000 சோகம் இருக்கும். வெளியில காட்டுற சிரிப்பு ஓடியான சிரிப்பு போட்டு பேசுவான். வெறும் கொஞ்ச நேரத்துல வந்து அந்யோன்யமா பழகிற நேரம் சொல்லிடுவாங்க. கடைசி எங்க சொன்னாங்க, தம்பி எனக்கு ஒரு உதவி பண்ணலாமான்னு கேட்டாங்க. என்னம்மா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டு என்னமா பண்ணணும்? அந்த அம்மாக்கு என்ன யோசனை வரும் தெரியுமா? லைஃப்ல ஒரு காலம் இருக்கு, நீங்க அன்பு கொடுப்பீங்க, இன்னொரு காலம் வரும் நீங்க அன்பு கேட்பீங்க. ஏன் லைஃப் நினைச்சா பணத்தை மூட்டு கொண்டாந்து வச்சா உங்க கணவருக்கு வியாபாரம் பண்ணிட்டு பணத்தை கொண்டாந்து வைப்பாரு. அந்த பணத்தை இன்னொரு ஆண்டு கொடுத்து போய் நீங்க போடுவாங்க. அதுதான் நடக்கும் ரொட்டேஷன். அன்பை கொடுத்து 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 இன்னொரு காலம் வரணும் கொஞ்சம் முழுமையாக நீங்க அன்பை ஏற்றுவீங்க. என் பிள்ளை பேச மாட்டாங்களா, என் பிள்ளைகிட்ட கேட்க மாட்டாங்களா, எங்களுக்கு என்னன்னு கேட்க மாட்டாங்க. அம்மா கேட்குது, தம்பி எனக்கு உதவி பண்ணலாமா? என்னம்மா என் மகன் ஒரு வாட்டி பார்க்கணும். சின்னதுல பெருசு அந்த அம்மா சின்னதுல பார்த்து தூங்க வச்சு அசந்து தூங்குறது, உழுது செய்து தூக்கி பார்க்கிறது எதுலாம் பண்ணிருக்கோம். இப்ப அந்த அம்மாக்கு என்ன வேணுமா? நான் நிரந்தரமா கட்ட போறதுக்கு முன்னாடி என் மகன் ஒரு வாட்டி பார்க்கணும், அவனுக்கு முத்தம் கொடுக்கணும். அப்ப யோசிச்சு கோவமே வராதா, இதே வராது, வெறுப்பே வராதா? இப்ப அதான் தாய். அந்த தாய் இப்படி கொண்டு போய் முதியோர்களுக்கு போட்டாலும் கட்ட புத்தம் முன்னாடி உலகத்தில் ஓட்டப்போய் பார்க்கணுமா, பெரிய வீடு பார்க்கணுமா, என் பிள்ளைய பார்க்கணும். அப்ப எப்படி கிடைக்கும் நினைக்கிறீங்களா? அது வயசு தற்போது இன்ட்ரெஸ்டும் நீங்க போய் மெனக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டேய் கண்டிஸ்டோர் ஏப்பா சத்தம் மாடி அதுவே உமா பார்க்கறதுக்கு வேஸ்ட் பண்றது, அதை வேஸ்ட் பண்ணுப்பா. அதுக்கு யாராவது வேலை போட்டு அது எந்த சொல்ல பார்த்து முடிச்சிருவாங்க. நீ போய் அதுக்கு வேலை பண்ணு. அவன் பணம் சில விஷயங்களை விலைக்கு வாங்கலாம், மைக்க விலைக்கு வாங்கலாம், அன்பை விலைக்கு வாங்க. எல்லாத்தையும் வந்து வாப்பா உங்க கையில கொடுக்குறாரு கணவர், எல்லாத்தையும் விலை சொல்லுவீங்க. அப்பா இந்த வேலை, மைக் இந்த வேலை, லைட் இந்த வேலை, அது இந்த வேலை. உங்க அன்பு என்ன வேலை? உங்க புள்ள அன்பு என்ன வேலை? அது கேட்கறதுக்கு அப்படி சாத்தியம் உள்ள கணக்கு இல்லை. வெறுநாள் வந்து லட்சமா போகும். அது அன்பு, அது பாசம். உலகத்தில் அன்புக்கும் பாசத்துக்கு விலை இல்லை. ஆனா எவருக்கு அதுக்கு விலை போட்டு விட்டாரு, அதுக்கு விலை அடிச்சுட்டாங்க. உங்களுக்கு இந்த புள்ள வேணுமா? படிப்பீங்க, எல்லாத்தையும் படிச்சுட்டு பாத்துட்டீங்கன்னா உங்களை அவன் படிச்ச படிப்பே உங்களுக்கு கண்டு போடும். இங்க போட்டு லொஸ்டா போயிடும். இங்க ஏதோ மாமி மாறும் பிரச்சனை. இப்ப யாரை இதாக்குது? அவன் வயிற்று உமாவோட தங்க போட்டு அவன் உதவ காலில் உமாவை எடுத்து போடு, 2 பேரும் முதியோர்கள் போயிருவாங்க. இன்னும் போனா வேற சமூகத்தில் போய் பார்த்தீங்கன்னா எந்த சோம் போயிட்டு செத்து போயிடுவோம். வீட்டுக்கு சமத்தை எடுக்க மாட்டாங்க. மனுஷாக வச்சுக்கிறாங்க. வீட்டுக்கு வர சமம் பெற்றெடுத்த தாய் அந்த இரவு என்ன வேதனை பற்றிருப்பா. அந்த கண்ணை பார்த்ததோட அவன் வேதனை அப்படி மங்கி போயிருக்கும். அந்த வேதனை இன்னொரு புள்ள ஆசைப்பட்டிருப்பா. தன் லைஃப்ல தான் விடுவதை விட தன் புள்ள விடுவதை வேதனை பற்றிருப்பா. அதான் தாய், அதான் தாய். உலகத்துல எந்த ஒரு மனுஷனை கேட்டாலும், நண்பனை கேட்டாலும், யாரு வெற்றி பெறத்துக்கு விருப்பம் அவனை வெற்றி பெறத்துக்கு விருப்பம். நான் வெற்றி பெறணும் எவன் தோற்றான். ஆனா ஒரு தாய் தரப்படணும்னா தன்னுடைய லெவலை விட தன் புள்ள லெவல் மேல வரும். தான் தோத்தாலும் தன் புள்ள வெற்றி பெறணும்னு நினைக்கிற உறவு தாய், அந்த உறவு தகப்பன். அப்ப என்ன ஆகும்? அந்த உறவை ஒரு புள்ள புரிய வைங்க. அப்படியே சபத்தை வந்து எல்லாம் கையை வந்து பேசலாம் அடிச்சுட்டு ஓ செத்து போயிட்டாரோ அதையும் நீங்களே பார்த்துரு. அவனையே பக்கி விட்டுட்டு அவன் போயிடலாம். ஆனா இப்படி ஒன்றா வாழணுமா இருந்தா இந்த உலகத்தில் எதையும் விளக்கி வாங்க, இந்த அன்பை விளக்கி வாங்க. பெருமானாருக்கு கிடைச்சது அந்த அன்பு. தோழர்கள் வந்து கண் கலந்துவாங்க. யாராவது பெரியவங்க வந்து பகிரங்கமா அழுவாங்களா? ஆம்பளை கோழைகளா? பெருமானார் முன்னாடி அழுவார்கள். அந்த அன்புக்கு ஏங்குவார்கள். அந்த அளவுக்கு மதீனாவிலே பெருமானாரை இல்லாமல் வாழ முடியாமல் இருந்துச்சு. அந்த அன்புக்குரிய வெயிட் அங்க இருந்துச்சு. மதீனத்து மக்கள் அந்த சுகத்தோடு இருந்தார்கள். பணம் சுகம் இருக்கவில்லை அவர்கள். அப்ப வீட்டில் இந்த பிரச்சனை வரும். படிப்பு
இன்றைக்கு நான் நினைக்கிறேன் 8 மாதிரி ஞாபகம் சரியா, இந்த 8 9 நான் ஆபீஸ்ல இருக்கிற நேரம் அமெரிக்காவில் உள்ள முஸ்லீம் நம்மால் இந்த அளவு தாடி, அவர் அமெரிக்கா பல்கலைக்கழக ஒரு ப்ரொஃபசர், அவர் ஸ்ரீலங்கா வந்த நேரம் கேள்விப்பட்டு மக்கள் கூட்டிட்டு வந்தார். நான் ஒரு ஆச்சரியப்பட்டேன். இந்த நீண்ட தாடி குழந்தை இருந்துச்சு. அமெரிக்காவில் மெட் செக்ஷன்ல அவர் வந்து இவ்வளவு பெரிய ப்ரொஃபசர், அவர் அங்க போயிட்டு இந்த தாடியை வச்சிருக்கிறான்னு பார்க்க நான் சந்தோஷப்பட்டேன். அவர் சொன்னார், நான் தோத்துட்டேன், என் மனைவியை நான் இழந்துட்டேன், அவர் டோட்டலி அவர் வெஸ்டர்னைஸ் ஆகிட்டாங்க. நான் ரிலீஜியஸா நிற்கிறேன், எனக்கு அல்லா ரசூல் வேணும், அமெரிக்கா போனாலும் பட் என் வைஃப் அவர் டோட்டலா வெஸ்டர்னைஸ் ஆகிட்டு நான் என்ன பண்ணேன், இதை மகன் முஸ்லீம் பண்ணலாமா கொஞ்சம் அப்படின்னு கேட்டு வந்தாரு. ஏற்கனவே முன்னாடி ஜஸ்ட் 16 ஸ்மோக் பண்றான். எங்க ஸ்ரீலங்கன் கல்ச்சர்ல அப்படியே வாப்பம் கூட நடக்க மாட்டாங்க, இப்படிதான் பேசுறது. திஸ் இஸ் அமெரிக்கன் கல்ச்சர். அமெரிக்காவில் நார்மல் எனக்கு இது பண்ணலாமான்னு கேட்டாரு. நான் என்ன உங்களுக்கு சொல்றேன், டீடைல் வெர்ஷன் விட்டுருங்க. டீடைல் வெர்ஷன் நீங்க எந்த அளவுக்கு நீங்க பழகி இருப்பீங்களோ அப்போ உங்களுக்கு தெரியும். நீங்க எந்த அளவுக்கு ஃபாரினர்ஸோட பழகி இருப்பீங்களோ நல்லா பேசுவாங்க, கேட்க நடப்பாங்க, மேற்பட்டா சாரி சாரி ப்ளீஸ் அப்படின்வாங்க, ரொம்ப பழகி நடப்பாங்க. பட் ரொம்ப அசிங்கமான வாழ்க்கை. அப்படி நல்ல பழகிட்ட வெளியில நடக்கிறவா நடந்திருந்தா அங்க டிவோர்ஸே நடந்திருக்க கூடாது. கோயில்ல ரொம்ப டிவோர்ஸ் பண்ணி டிவோர்ஸ் இல்ல கல்யாணமே வேணும்னு சொல்றவங்க அங்க இருக்கிறோம். எனக்கு ஆம்பளோட வாழ்க்கை மிருகமா நிற்கிறார்கள். அவர்கள் படிப்பு அவர்களை வாழ வைக்கல, அவங்க படிப்பு அவங்க குடும்பத்துல தரத்தை ஏற்றல, அன்பையும் பாசத்தையும் கணவனையும் கொடுக்க முடியல. எங்க நாட்டுல 15 பிள்ளையை பெற்றெடுத்து படிக்க முன்னாடி உட்கார்ந்து எங்க உமா உங்களோட உமா சந்தோஷமா வந்துட்டு போறாங்க. அவங்க படிக்கல, அவங்க எஸ்எஸ்சி பாஸ் ஆகல, 8ஆம் ஆண்டு பாஸ் ஆகல, ஆனா அவங்க வாழ்ந்தாங்க. சோ இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு என்ன வேணுமோ அவ்வளவு இருக்குது. ஊர்ல கல்யாணம் முடிச்சா 50 வீதத்துக்கு 30 வீதத்துக்கு மேல எப்படா டிவோர்ஸ் நடக்கும். எந்த பெரிய ஊர்ல கல்யாணம் முடிச்சாலும் அப்பவே பயமா இருக்கு. உட்கார போன டிவோர்ஸ் இல்ல, 6 மாசம் வண்டி ஓடுது இல்ல, உலகத்துக்கு நடிக்கிறதுக்கு வாழ்றாங்க, சந்தோஷம் நிஜமா இல்ல. எங்க பிரச்சனை, எங்க பிரச்சனை? நமக்கு என்ன ஒழுக்கத்துல பிரச்சனை சொல்லிட்டு குடிக்கிறாங்க, ஸ்மோக் பண்றாங்க, அடங்கல், தாய் தகப்பனை கவனிக்கல, அதுக்குரிய மரியாதையை கொடுக்கல, இப்படியான ஒரு பிள்ளைங்களுக்கு வேணுமா? கேம்பஸுக்கு போய் ரன் பண்றாங்க, தன்னுடைய சகோதரனுக்குரிய மரியாதையை கொடுக்க தெரியல, புதுசா வந்தவனுக்கு நோவிக்கிறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இதை விட படிக்காதவனே நல்ல மாதிரி தெரியுதா? மூட்டையை தூக்கிட்டு விட்டுக்கு வாப்பா, பிரச்சனை என்று தோணுதான். அப்ப படிக்காதவன் இரு, படிச்சவன் இரு. இப்ப நான் 4 பேர் சொல்லிக்கல. 3வது மார்க்க கல்வி, 4வது எல்லாத்தையும் சேர்த்து ஸ்கூலுக்கு அனுப்புங்க, மதரசாம அனுப்புங்க. அப்ப நான் 4வது நேரடியா போறேன். ஏன்னா 4வது ஆளை பொறுத்தளவுல உங்க பிள்ளைக்கு மார்க்க கல்வியை கொடுத்துட்டு இப்ப அறிவு வேற, உணர்வு வேற. நல்ல புரிஞ்சு, அறிவு வேற, உணர்வு வேற. நமக்கு இயல்புலே அறிவு இருக்கிறது, இயல்புலே அறிவு இருக்கிறது. ஸ்கூல் ஃபெயில் ஆகினாலும் கையில 4 ஜெப்ப கொடுத்துட்டீங்கன்னா 4 ஏற்று சம்பாதிச்சு வர ஆட்கள் இருக்கு, தெரியுது. அதை நம்பிக்கை நிறைய பேர் பிசினஸ் எல்லாம் பண்றாங்க. அறிவு என்பது நமக்கு இயல்பா இருக்குதான்னு கேட்டா ஆமா. ஏன் இருக்கிறது? அதை கூர்மையாக்கணுமே தவிர அறிவு இயல்புல இருக்குது. எப்படி? உணர்வு இருக்குதா? ஆமா இருக்குது. இந்த உணர்வை இறைவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா? அடுத்த பக்கம் படிச்சு இங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். என்கிட்ட என்னெல்லாம் இருக்குதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, என்ற கோபம் இருக்கிறது கேட்டீங்கன்னா ஆமா இருக்குது. உங்களோட கோபப்பட மாட்டேன், நான் பயம் பண்றது எப்படி கோபப்படுறது? நான் கோபப்பட வேணாம்னு பேசிட்டு கோபப்பட்டா கோபப்பட வேணும் கோபப்படுறாரு அப்படி கேட்பீங்க. என்னோட நெருங்கி பழகி கேட்டீங்கன்னா கோபப்படுறாரா இல்லையா? கோபப்படுவாரு, மன்னிப்பு கேட்பாரு, அப்படி சொல்லுவாங்க. நான் கோபத்தை தடிச்சு கொள்ளணும். நான் என்ன சொல்லுவேன்? கோபம் இருக்கு, பொறாமை இருக்குமா? பொறாமை இருக்கு. குரோதம் இருக்குமா? குரோதம் இருக்கு. வைராக்கியம் இருக்குமா? வைராக்கியம் இருக்கு. ஒரு புள்ள பிறக்க போகல எல்லா இந்த பண்பும் இருக்கு, கிடைச்ச வரைக்கும் உங்களுக்கு. இது இல்லைன்னா ஆச்சரியம்.
இதெல்லாம் இன்பில்ட், எங்களுக்கு வச்சாச்சு. இப்ப எங்க மனசுல நான் என்ற இது இருக்கு, அகம்பாவம் இருக்கு, ஆணவம் இருக்கு, அதாவது பொறாமை இருக்கு, பெருமை இருக்கு, எல்லாம் இருக்கு. இப்ப நாம இதெல்லாம் டீல் பண்ணணும். இப்ப என்ன பண்ணணும்? எல்லாம் இருக்கிற நேரம் நான் என்ன பத்தியே சொல்றேன். எல்லாம் பெரிய மார்க்க மட்டும் இல்லைங்க, கேவலமான ஆளுது. நான் என்ன ஒன்னாம் புள்ள ஸ்கூல்ல ஒன்னாம் புள்ள வரனால எனக்கு எதுவுமே ஃபர்ஸ்ட் வரும். சோ எனக்கு ஃபர்ஸ்ட் வரவே வைங்க, நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார் எல்லாம் பாதுகாக்க நான் படிக்கிறேன். அல்ல நான் மார்க்கத்தை படிக்கிற நேரம் என்னுடைய நண்பர் எனக்கு ஒரு கடிதம் எழுது, வாயால சொல்லுங்க, நெருங்கிய நண்பர் ஒரு கடிதம் எழுது. எல்லாம் நல்ல டேலண்ட் அடைகிறீங்க, நல்லா படிக்கிறீங்க, எல்லாம் ஓகே. ஆனா அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், நீங்க இந்த இடத்துல இப்படி பண்றீங்க, இந்த பண்பு சரியில்லை, இப்படி நீங்க கோபப்படக்கூடாது. அந்த கடிதத்தை நான் வாசிக்கிறேன். சத்தியமா அவர் அறிவுரை சொல்லி கேட்டீங்க மாட்டேன். என் ரப்பிடம் முன்வைக்கிற இறைவா, நான் மாற்றத்தை படிக்கிறேன். இந்த பண்புகளும் எனக்குள்ள வரணும் இறைவா, ஏன்னா நீ மாத்திரு. உன் மார்க்கத்தை குர்ஆனை நான் படிக்கிற நேரம் அது என் கற்பனையை சேர்த்துரு. அந்த ஆயத்தை நான் ரொம்ப யோசிக்கிறேன். தப்பா பண்றோமே, படிக்கிறது நம்ம எடுக்கணுமே, சரியா மாற்றணுமே. அல்ஹம்துலில்லாஹ் என் லைஃப்ல நானே காணாம அர்த்தம். எந்த வந்து அப்புறம் கேட்கிறாங்க, கோபம் வராது அவங்களுக்கு. நான் எந்த அளவுக்கு கேட்டா எனக்கு ஒருத்தன் கல்லான ஏதாவது தெரியும் ஃபைட் பண்ண மாட்டான்னு வைங்க, அது கூட தோக்க மாட்டேன். ஃபைட் பண்ண வந்தா குறைஞ்ச கல்லான தான் அடிச்சுக்கணும். அல்லாத மார்க்கத்துக்கு பிறகு நாங்கள் அவ்வளவு மாறும். என்ன சொல்ல வரேன்னா, அந்த அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஒரு மனுஷனுடைய பண்புகளை, இந்த நெகட்டிவ் பண்புகள் எல்லாம் மாற்றணும், அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். இன்னைக்கு போய் நான் பொறாமப்படக்கூடாதுன்னா, பொறாமப்படக்கூடாது போன பேசுறேமா, அது காதுக்கு எடுத்து 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 பொறாம இருக்கிறதுக்கான அந்த விஷயத்தை செய்யணும். தர்மம் கொடுக்கறதுக்கான செய்திகள்லாம் கேட்டு 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 நான் தர்மம் கொடுக்கணும். அந்த பாவத்திற்கு பாதுகாப்பு பெறணும்னா அந்த செய்திகள்லாம் படிக்கணும். அதுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும். சும்மா உட்கார்ந்து கூட்ட மாதிரி பண்ணிட்டு எனக்கு பொறாமை இல்லைன்னா இன்பில்ட். நாம சாப்பிட்டோம்னா மனிதனம் போறது என்பது இந்த சிஸ்டத்துல உள்ளது. காத்து போன 40 சிஸ்டத்துல உள்ளது. இதே மாதிரி இவங்க குணங்கள் எல்லாத்துலயும் 2 குணம் நல்லா இருக்கும், 8 குணம் மோசமா இருக்கும். இந்த 8ஐயும் மாற்றமா இருந்தா உலகத்தில் இது படிக்கல. தப்புன்னு தெரியுது, ஆசை உண்டு. எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளை தான். அந்த பிள்ளைகளுக்கு தப்பு தெரியுது, ஆசை என்ன பண்ணுது? ஆமா தப்பு தான், ஆனா என்ன பண்ண ஆசை உண்டுது. உங்களுக்கு பிள்ளைய வளர்க்கணும், ஆம்பளை பிள்ளைய வளர்க்கணும், சொல்லி கொடுத்து வளர்க்கணும். ஆம்பளை ஜோடி போட்டு தப்பான ஒரு உறவுல இருக்கிறாங்கன்னா, வீட்டுக்கு ஒளிச்சு ஒளிச்சு செய்யறாங்கன்னா, அல்லாத மார்க்கத்தால மட்டும்தான் தடுக்கணும். நீங்க சிசிடிவி போட்டா அதுக்குள்ளே போடுவாங்க. நீங்க என்னத்தை ஹேக் பண்ணி வச்சாலும் அதுக்குள்ளே நடக்கும். அந்த அளவுக்கு ஒரு சீக்கிரம் இயங்கும். ரப்பு பார்க்கலாம், மறுமையை விசாரிப்பான நம்பிக்கை மட்டும் கொடுத்து பாருங்க. தர 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 காண்பிக்கிறாங்க. என்னிடம் விஷயம் சொல்றேன், ஆனா தயவு செய்து நான் முடிஞ்சதோட போயிருமே. அதுக்கு பிறகு கூட நம்பர் எடுத்து போன் பண்ணாதீங்க. நான் கவுன்சிலிங் பண்றது இல்லை, அதெல்லாம் நிப்பாட்டிட்டேன். எனக்கு அதுக்குரிய டைம் இல்லை. அதுக்குரிய ஏதோ இருக்க காட்டியும் அல்லாத மார்க்கத்தை சொல்லிட்டு போவோம் என்று ஒரு எழுதிருக்கு. அது மட்டும் தான், வேற எதுவும் இல்லை. ஆனா ஒரு என்ன சில கதைகளை சொல்லிட்டோம்னா அதுக்கு ரிலேட்டான சில விஷயம் வந்து நான் இல்லை இல்லைன்னு சொல்றது எனக்கே கஷ்டம். 10 போல நான் செய்யறது இல்லமான்னு சொல்றது ஒரு பெரிய சங்கடமா போயிருக்கு. ஒரு பொங்கலை பிள்ளை பாப்பா வெளிநாட்டுல இருந்து நிறைய ஒரு படித்து போறான், பெரிய ஜோப்ல இருக்கிறார். இந்த பிள்ளை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிச்ச பிள்ளை. அவரு நிறைய சமூகத்துக்கு சேவை செய்யற ஒரு மனிதன். துடிச்சு போயிட்டாரு. என் மகன் வந்து இந்த மாதிரி அப்ப சரி இந்த அந்த நேரம் சந்திக்க அந்த பொம்பளை பிள்ளைக்கு கொஞ்சம் கூட ஒரு வெக்கை இல்லை. சாதாரண இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல கிளம்புற படிக்கிற போகல, அதுவும் பெரிய ஸ்கூல்ல படிக்கிற போகல, இதெல்லாம் அவங்க கல்ச்சர். லவ் பண்றது எல்லாம் வந்து ஒரு சாதாரண மேட்டர். ஒரு ஆம்பளை இந்த புள்ள கொடியேற்ற வீட்டுக்கு போய் ஒரு நாள் தங்கிட்டு வந்து தப்புல ஈடுபட இல்லை. ஆனா
Jamala, strong between people. Not just texting, you're dating. அதுக்கெல்லாம் ஒரு டேட்டிங் இது சாதாரண என்ன பிரச்சனை? It's normal. என்ன உங்களுக்கு தெரியாத வேர்ல்ட்ல அப்படி பேசுவாங்கல்ல. ரைட். 3 செஷன் அதுக்கு நான் கவுன்சிலிங் பண்ணிட்டு மார்க்கத்தை சொல்றேன். இந்த கண்ணால ஓடிட்டு அடுத்த தோல் வாங்க பண்றாங்க. அவன் அந்த விஷயத்தை விட்டுட்டாமா, அவங்க மார்க்கம் படிக்கணுமா, பாப்பா உங்களுக்கு எடுங்க, என்னைய உமாவும் எடுங்க. அவன் பாப்பா அதுக்கு பிறகு நிறைய காலத்துக்கு பிறகு என்னோட பேசுறதில்லை. என் மகன் டோட்டலா செய்தாரு. ஜஸ்ட் அந்த பிள்ளைக்கு தேவைப்பட்டது ரிலீஜியஸ் அல்லாத பயம். அல்லாத பயத்தை போட்டத்தோட அவங்க நான் அதிர்ஷ்டம் இல்லை. ஏசை சத்தியமா சொல்றேன், அவர்கிட்ட நான் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் செஞ்சது ரமலான் காலம். எனக்கே ஒரு வகையா இருந்துச்சு. ரமலானுடைய காலம் அந்த டைம்ல இந்த பிள்ளைக்கு பேசுதே, அவரோட தலையில கூட இல்லாமல் டோட்டலா மாறும். அதெல்லாம் ஒரு நமக்கு என்ன சொல்லுவாங்க, வேர்ல்டுல ஆக பவர்ஃபுல் ஒரு மனுஷனை கன்வெர்ட் பண்றதுக்கு ஒரு சிலபஸ் இருக்கிறதா? ஒரு புள்ள தன்னுடைய உம்மா இருக்கிற நேரம் வீட்டுல தொழுது போட்டு முசல்ல உட்கார், ரப்பனா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. ரப்பே, சின்ன வயசுல எங்க உம்மா அப்பா எப்படி பார்த்தாங்களோ அப்படி நீ அவனுக்கு இறக்க காட்டுறியா அல்லான்னு அது அமைதியா இருந்து அல்லாட்ட கேட்டு அது முஸ்லிமா இருக்கு. அது முஸ்லிமா இருக்கணும். சாதாரண வேற யாரும் போற வழியில உம்மாவுக்கு துவா கேட்கிறேன்னு அவனுக்கு தெரியாது. அப்படி ஒரு லைஃப் இல்ல. அதான் சொல்றான், அதாவது இந்த கல்கிவர் அஹதுமா கிலாஹுமா, உங்க உம்மா அப்பா உங்கள வயசாயிட்டாங்க, வயசாயினவங்க ஒரு ஆள் அல்லது 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேரும் நமக்கு தள்ளாத வயசு. உங்களை தூக்கி வளர்த்தவங்க இப்ப நீங்க அப்படி தூக்குற மாதிரி ஆயிட்டாங்க. அந்த நமக்கு தள்ளாத வயசு ஆயிட்டாங்க. அதுமா கிலாஹுமா அல்லாஹ் சொன்னா தெரியுமா, அவங்களை விரட்டாதீங்க. ஏன் வீட்டுல ஆட்களை விரட்டாதீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏன் வரணும்? வீட்டுல இருக்கிறவங்க வீட்டுல வாழ்றோம், உங்களோட மகனை நீங்க விரட்டாதீங்க அப்படி ஸ்டேட்மெண்ட் வராது. எந்த வாப்பவும் தன்னை பிள்ளைய விரட்ட மாட்டாங்க. சும்மா ஏன் விரட்டாதீங்க தெரியுமா? வயசு போக தொல்லையா போவாங்க. உம்மா வாப்பா தொல்லையா போக்கல, அவங்களோட சொத்து பொருளாதாரம் இல்லையா அது சைடுக்கு காட்டி நடிப்பாங்க. அப்படி இல்லையா அவங்க பேசுறது எதுக்கு கூட கருது எந்த ஒருத்தருக்கு கேட்பாங்க. அவங்கள விரட்ட பாப்பா நல்லா சொன்னவங்களா உம்மா அவங்கள விரட்டாதீங்க. அவங்க வயசாளிகள் அதாவது சீ என்ற ஒரு வார்த்தை சொல்லாரு. இதை விட ஒரு வொக்காபுலரி இல்ல. அரபுல உஃப்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் சொல்றான், வலா தகுல்லுமா உஃப், சீ என்று அவங்களுக்கு சொல்லாதீங்க. வலா தகுல்லுமா, அவங்களை விரட்டிடாதீங்க. ஏன்னா அவங்க பேசுறது உங்களுக்கு எரிச்சலா இருக்கும், அவங்க பேசுறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இப்ப கொஞ்சம் அவங்களோட ஆடைகள் கடையுது, அவங்களோட கூட கொஞ்சம் ஒழுங்க ஒர்க் பண்ணாம இருக்குது. இப்ப கொஞ்சம் அவங்க வயசாயிட்டாங்க. சின்னத்துல நீங்க இப்படி இருந்தீங்க, இப்ப அவங்க அப்படியே படுத்து மனதளம் கழிக்கிறாங்க. இப்ப நீங்க அவங்கள அப்படி பார்க்காதீங்க. உமா கரீமா, அவங்களோட சங்கையா பேசுங்க, கண்ணியமா பேசுங்க. உம்மா அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், உம்மா உங்களுக்கு என்ன வேணும்? உம்மா உமா கவுலன் கரீமா வஸ்பில்லஹுமா ஜனாஹு மினல் துல்லி. அன்பு என்ற ரெக்கையை, ரஹ்மத் என்ற ரெக்கையை அப்படியே அவங்க மேல தாழ்த்துங்க. ஒரு பறவை தங்க குஞ்சை வச்சு அந்த ரெக்கையால் அப்படியே போட்டு அந்த குளிரோட எல்லாத்தையும் ஊட்டி விட்டுட்டு அந்த பறவை கூட்டுல அந்த அமர்கலமான ஒரு ராத்திரி அந்த புள்ளையை இதாக்குற மாதிரி நீங்க இப்ப ரெக்கை சின்னத்துல எப்படி உங்களுக்கு அவங்க ரெக்கையை தாழ்த்தினாங்களோ அப்படி சொல்லி போட்டு இப்ப அல்லாட்ட கேளுங்க, வக்குல் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. ரப்பிர்ஹம்ஹுமா, இறைவாணி அவங்களுக்கு அருள் புரிந்து விடு, இறைவாணி அவங்களுக்கு அன்பு காட்டி விடு. கமா ரப்பயானி சகீரா, சின்னத்தில நாங்க வேலை பட போக்கல, நாங்க உளுந்தா அவங்க துடிச்சாங்க, எங்களுக்கு பெப்பச போட்டாங்க, மனக்கலத்தை இன்னைக்கு அருவருப்பு இல்லாம கடையினாங்க. இன்னைக்கு எங்களுக்கு கஷ்டமா? நோ. இந்த மனுஷனை சயின்ஸால உருவாக்கல, இந்த மனுஷனை நட்ஸால உருவாக்கல. உம்மாட மனசு நோகாத மாதிரி நடக்கிறதுக்கு பேசணுமே. நொந்துட்டா சொல்லி ரொம்ப என்ன பண்ணிக்க மாட்டா.
மதீனா அவங்கள்ட்ட பண்பு இருக்கிறது, அவங்கள்ட்ட படிப்பும் இருக்கிறது, அவங்க கொலைகாரர்கள், அவங்க குடிகாரர்கள், ஜினா மங்கிற எல்லா இடத்துலயும் இருந்துச்சு. எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு எந்த சட்டமும் இல்லை, யார் போலீஸ் இல்ல, கைது செய்யறதுக்கு யாரும் இல்லை, விபச்சாரத்தை தட்டி கேட்க ஒரு ஊர்ல போலீஸ் இல்ல என்னதான் நடக்கும் நினைங்க, திருட்டு நடக்கும், விபச்சாரம் நடக்கும், எல்லாம் நடக்கும், ஊழல் நடக்கும், எல்லாம் இருக்கிற டைம்ல ரசூலுல்லாஹ் வந்து போலீஸ் ஸ்டேஷன் உருவாக்கல, ரசூலுல்லாஹ் வந்து ஆர்மி கேம்ப் உருவாக்கல. பெருமானார் பேசுவார்கள், தோழருடைய கண்கள் கலங்கும். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், பி ஐ ரப்பி குதில், என்ன பாவமடா செஞ்ச குழந்தைகளை கொண்டு போட்டீங்களா, பொம்பளை புள்ளடா, ஆம்பளை சீக்க பண்ணீங்க, பொம்பளைடா துடிக்க போட்டு புதைச்சிங்களே. சில தோழர்கள் வந்து தேர்வி அழுது, யார சொல்லலாம் தெரியாம பண்ணிட்டோம், குழந்தைகளை கொலை பண்ணின அன்றைக்கு கொலைகாரங்க, இன்னைக்கு அவங்க மனித புனிதர்கள். அல்லாஹ் எங்களோட பேசுவானா யார சொல்லலாம், மறுமையில எங்களை தூக்கி போட்டுருவானா யார சொல்லலாம், எங்களை பண்ணிப்பானா யார சொல்லலாம். தேவையான அந்த தோழர்கள், இந்த கன்வர்ஷன், இந்த மாற்றம் உலகத்தில் வேற எந்த சிலபஸ்லையும் செய்யல, நீங்க எதனாலும் செய்யல. நான் உங்களோட இன்னைக்கு உரையிடத்துல ப்ரூவ் பண்றேன், ஜஸ்ட் நான் ப்ரூவ் பண்றேன். உங்களுக்கு இந்த புள்ள வேணுமா, இந்த எஜுகேஷனோட சேர்த்து நீங்க ரிலீஜியஸ் இதை கொடுத்து பாருங்க, இந்த மார்க்கத்தை கொடுத்து பாருங்க. அல்லாஹ் கலாம கைவிட சுமக்கிற ஒரு குழந்தை உருவாக்கி பாருங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். குர்ஆனை கைவிட சுமக்கிற ஒரு குழந்தை நீங்க சந்தோஷமா மௌத்தா போவீங்க. அல்லாஹ்வுடைய வேதத்துக்குள்ள சுமக்குது, அந்த படிச்சிருக்குது, அந்த பிள்ளைக்கு தெரியும் அந்த தாயோட எப்படி நடக்கணும், தன் தகப்பனோட எப்படி நடக்கணும். ரசூலுல்லாஹ் முன்னாடி ஒரு விபச்சாரம் செஞ்ச பெண் வந்து அவங்களுக்கு தெரியும், சுகைனா கொடுத்த பெண், ராமியா பெண். வேர்ல்டுல எவ்வளவோ நீதிமன்றங்கள் இருக்கு, இந்த நீதிமன்றத்தில் குற்றவாளிகளை கொண்டு வந்து கூட்டுல வைப்பாங்க. குற்றவாளிகளை வந்து ஏத்தினா தூக்கு தண்டனை கொடுக்கிறேன்னு சொன்னா கெஞ்சுவார்கள், அழுவார்கள், மன்னிச்சிருங்க. ஆனா ரசூலுல்லாஹ் சபா அப்படி இல்லை. குற்றவாளி ரசூலுல்லாஹ் பிடிக்கவும் இல்லை, ஆர்மி அனுப்பி தேடவும் இல்லை. அந்த அம்மா முன்னாடி வாரா, ஒரு பொம்பளை, நீங்க நான் சொல்ற கதை இங்கிலீஷ் பண்ணி வெறும் கேட்காது, இதே நரம்பு உள்ள அந்த தாய், இதே கண்கள், காது, உணர்வு, கல்வி உள்ள அந்த பெண் ரசூலுல்லாஹ் முன்னாடி வந்து சொல்றாங்க, யார சொல்லலாம், காமிதியா பெண் வந்திருக்கிறேன், யார சொல்லலாம், ஜுமைனா கொடுத்த பெண், நான் அல்லாஹ்க்கு துரோகம் பண்ணிட்டேன், யார சொல்லலாம், அல்லாஹ்க்கு துரோகம் பண்ணிட்டேன், எனக்குரிய தண்டனையை நிறைவேற்ற யார சொல்லலாம், எனக்குரிய ஹாதஸை கல்லடிச்சு கொள்றது, எனக்கு என்ன தண்டனையும் அதை செய்யும். அந்த மாதிரி தெரியுமான்னு கேட்டா, ஆமா, விபச்சாரம் பண்ணினா கல்லடிச்சு கொள்ளணும். திருமணம் முடிச்சதுக்கு பின்னாடி, திருமணத்துக்கு முன்னாடி 3 கசியடை, திருமணத்துக்கு பிறகு அதுதான் அன்றைக்குரிய சட்டம், இஸ்லாமிய சட்டம். அப்ப அந்த அம்மா வர்றாங்க, ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா, உங்களோட செஞ்ச ஆம்பளைங்க இல்ல யாரோ தோழர்கள் அனுப்பி அவரை பிடிச்சிட்டு கேட்டாங்களா? ரசூலுல்லாஹ் சபையில் அதெல்லாம் நடக்கல. அந்த அம்மா மேல இருந்து பார்த்துட்டு கீழே வரைக்கும் பார்த்துட்டு, ஏமா உன் வயிற்றுல என்னமோ வளருது, புள்ள வளருது, வளர்த்துட்டு வாமான்னு கேட்டாங்க. சுபஹானல்லாஹ், சுபஹானல்லாஹ். அந்த தாயை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வீட்டுக்கு போனவன் குழந்தைய பெற்றெடுத்துட்டு வந்தா ஒவ்வொரு ராத்திரியும் அழுதிருப்பா, ரப்பே என்ன மன்னிச்சிரு, ரப்பே என்ன மன்னிச்சிரு. ஏன்னா இன்னைக்கு பாவம் செஞ்சா 2 நாளைக்கு இருந்து வடியும், 10 நாளாவே இருந்து வடியாது. ஒரு 10 மாசத்துக்கு அந்த பாவம் பிடிக்காது. ஆனா குழந்தைய பெற்றெடுத்துட்டு அந்த அம்மா திரும்பவும் வர்ற குழந்தை கை, யார சொல்லலாம், சுகீனா குழந்தை பெண், அல்லாஹ்க்கு மாறு செஞ்சுட்டேன் யார சொல்லலாம், அல்லாஹ் என்னோட பேசணும் யார சொல்லலாம், அல்லாஹ் என்னோட பேசணும் யார சொல்லலாம், அல்லாஹ் என்ன மன்னிக்கணும் யார சொல்லலாம், மறுமையில் நான் கேவலப்படக்கூடாது யார சொல்லலாம், எனக்குரிய தண்டனை தந்திருந்த தௌபா அல்லாஹ் யார சொல்லலாம், அப்ப அல்லாஹ் என்ன மன்னிப்பானே யார சொல்லலாம், எனக்கு அல்லாஹ் எழுதி கொண்டா அல்லாஹ் என்ன மன்னிப்பானே. என்னோட உண்மைச்சிட்டு வேர்ல்டுல இப்படியான மனிதர்களை பார்க்க மாட்டேன். அல்லாஹ் சொன்னா, இல்லம்மா, உன் கையில உள்ள பிள்ளைய நீ வளர்த்துட்டு வாமா, பால்குடி மறக்க வச்சுட்டு வாமா. பால்குடி மறக்க வைக்கிறது தாய்மார்களை சுமார் பிறப்புல இருந்து எல்லாத்துக்கும் ஒரு 3 வருஷம் போகும்.
பால் கொடுத்த 10 மாசம் சுமந்து 2 வருஷம் 2.5 வருஷம் கிட்டத்தட்ட அண்ணனமா 2.25 வருஷம். அந்த அம்மா அப்பயும் மதியத்தோட இருக்கிறீங்களா? யாராவது ராணுவத்தை முடிச்சுட்டு வந்து எப்ப அந்த ஜூனியா போட்டு போய் அடிக்கணும் முடிஞ்சு அவ காலத்தெல்லாம் முடிஞ்சு திரும்ப வர்றான். இன்னைக்கு போக கூடாதுன்னு வர்றான். நான் எப்படி புரிந்து கொள்ள தெரியும்? அந்த ஹதீஸ படிக்கிற நேரம் அவளோட மகனை கூட்டிட்டு வர அந்த ஹதீஸ்ல வருவது கையில ஒரு ரொட்டி துண்டு பிள்ளைகளே ரொட்டி துண்டு கூட வீட்டுல இருந்து எல்லாத்தையும் தீட்டி விட்டுட்டு வரான். இன்னைக்கு அவன் மௌத்தா போறான். அவருக்கு தெரியுது ரசூலுல்லாஹ் திருப்பி அனுப்பாட்டு புள்ளைய நடப்பிச்சு கூட்டிட்டு வர சின்னது ரொட்டி துண்டை சூப்பிட்டு வருவது. அவங்க ப்ரூவ் பண்ணணும் நான் இல்லாம புள்ள சாப்பிட சொல்லலாம் ஏமாறி இப்ப சாப்பிடலாம் இதை ரொட்டியை கொடுத்திருக்கிறேன் அவன் சொல்லு. திரும்ப வந்து கேட்ட யார சொல்லலாம் அல்லாஹ் என்ன மன்னிக்கணுமே, நான் செஞ்ச தப்புக்கு பரிகாரம் வேணுமே, தௌபா செய்யணுமே, எனக்குரிய நிறைவேற்றுமே யார சொல்லலாம். அன்னைக்கு ரசூலுல்லாஹ் அவங்களை வீட்டுக்கு அனுப்பல. அன்னைக்கு ரசூலுல்லாஹ் அவங்களை வீட்டுக்கு அனுப்பல. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க புள்ளியை புலான் இன்னாதான் கையினார் கொடுங்க. குழி தோண்டப்பட்டுச்சு. கல்லெடுத்து எரிஞ்சார். ஒரு தோழர் கொஞ்சம் காரணமா வேகமா இருந்தார். ரத்தம் தெரிச்சிச்சு. பட்ட அடியில ரத்தம் தெருக்கி தோழர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க நிதானமா நடந்து போங்கட்டாங்க, கண்ணியமா நடந்து போங்கட்டாங்க. யாரு தெரியுமான்னு கேட்டாங்க. யாரு தெரியுமான்னு கேட்டாங்க. அந்தம்மா இறந்து வந்துட்டா தஹலல் ஜன்னான சொர்க்கவாசியானே. ஜனாஸா முன்னாடி வச்சிட்டு நான் தெரிவிக்கல, நீங்க தெரிவிக்கல. காத்தமுல் அன்பியா நபிமாருடைய கடைசி இந்த பாக்கியம் கிடைக்காது. ரசூலுல்லாஹ் தெரிவிச்சார்கள். ரசூலுல்லாஹ் ஜனாஸா தெரிவித்தார். அதோடைய கண்ணியம் என்ன, அதோடைய தன்மை என்ன? பெருமானார் வச்சிட்டு அல்லாஹ்விடம் பாவம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மதீனாவுல 70 பேருக்கு இந்த ஈமானை பிரித்து கொடுத்தார். அதை விட அதிகமான ஈமான் தஹலல் ஜன்னா சொர்க்கத்துக்குள் நுழைந்து பார்த்து விட்டாங்க. சொர்க்கத்துக்கு போய்விட்டாங்க. நன்றாக புரிந்து கொண்டு மக்காவுல இந்த சிலபஸ் கொண்டு போய் கொடுக்கப்பட்டுச்சு. பாவம் செய்தவர்கள் மன்னிப்புக்காக ஓடி வந்தார்கள். வீட்டுக்கு பணம் வேணுமா, டாக்டர் வேணுமா, பைப். நாங்க 25 வருஷமா தான் சொல்றோம் முஸ்லீம்களே படிங்க படிங்க. இன்றைக்கு நாங்க சொல்றோம் படிங்க. ஸ்கூல் வழியா போறோம், ஆனா படிங்கன்னு மட்டும் சொல்லுங்க. அதை மட்டும் நீங்க எடுத்துக்க நாங்க ஃபெயில் ஆயிருவீங்க. தீன அதை விட மேலாக படிங்க. தீ அது உயிர் நாடி. உங்க வீட்டுக்குள்ள சலாம் வரணுமா, அது பணத்தால வராது. யாவுனைய அனஸ் பின் மாலிக் சொல்றாங்க, யாவுனைய சல்லிம் அலைஹி, வீட்டுக்குள்ள போங்க சலாம் சொல்லிட்டு போங்க. தஹியத்து மின் இந்தில்லாஹி முபாரக்கத்தன் தய்யிபா, வீட்டுல சலாம் சொல்லுங்க. இது அல்லாஹ்விடம் உள்ள பரக்கத்தான காணிக்கைன்றானே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வீட்டுக்குள்ள புள்ள வர்ற நேரம் நீங்க சலாத்தை பரப்புற வீடா இருந்தா அங்க மலக்குமார்கள் வருவார்கள். பரக்கத்து நிறைந்திருக்கு. அந்த வீட உங்கள் உருவாக்கணும்னா மார்க்க கல்வி என்பது முக்கியம். உங்க பிள்ளைகள் ஹாஃபிஸாகிறாங்க, பேருக்கல்ல புகழுக்கல்ல. எப்படி முழுக்குருவான்னு தெரியுமா? இல்ல ரப்போடு ரப்புடைய கலாம் கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாம் ஓதி ரசிக்கலாம், அதை சுவைக்கலாம். ரப்பு பேசுவதை நாம் தனியாக நின்று மகிழலாம். உங்க பிள்ளைக்கு அந்த சான்ஸ் கொடுங்க. உங்களுக்கு கிடைக்காத சான்ஸ் கொடுங்க. உங்க பிள்ளைக்கு தீனுடைய டேஸ்ட் கொடுங்க. இது மிகவும் இன்பமானது. இந்த பயணம் மிக இன்பமான ஒரு பயணம். தீன் இல்லைன்னா முழு உலகம் உங்களுக்கு கிடைக்கலாம், ஆனால் அதில் நீங்க இன்பம் காண மாட்டோம். ரசூலுல்லாஹ்வுடைய முகம் எப்பொழுதும் மலர்ந்திருக்கு. பெருமானுடைய முகம் எப்பொழுதும் மலர்ந்திருக்கு. ஆனால் உலகத்தில் ஆக இழப்புகளை சந்தித்தவர். பெரிய மாளிகை இருந்தாரா, சின்ன குடிசை. நிறைய சாப்பிட்டாரா, பிரியாணி சாப்பிட்டாரா? ஆயிஷா அம்மா சொன்னாங்க, நான் ரசூலுல்லாஹ் மூத்தாத வரைக்கும் சல்லாடையால் சலித்த போது ரசூலுல்லாஹ் சாப்பிடல. வீட்டுக்குள் ஆயிஷா இருக்கிறான்னு கேட்பாங்க. இல்லை யார சொல்ல இன்னி சாயும் இன்னைக்கு நான் நோக்கு அப்படின்றாங்க. இப்படி போன ரசூல்
ரசூலுல்லாஹ் வீட்டுல ஆயிஷா அம்மா சொல்லுவாங்க, அந்த முகம் பூர்ண சந்திரனை பார்த்தா இப்படி மின்னு பண்ணுவாங்க. பிரகாசத்துல தன்னுடைய பிள்ளைகளை கபர்ல வச்சு ஜனாதா தொழுவித்த வாப்பா ஒரு பிள்ளையை வச்சு எடுத்து வச்சா பரவாயில்ல, அடுத்த பிள்ளை 7 பிள்ளைகள் ரசூலுல்லாஹ்வுக்கு 6 பிள்ளை மௌத்தாயிட்டாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி, 6 பிள்ளை மௌத்தாயிட்டாங்க ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி. அப்படி ஒரு வாப்பா மக்கூடையில இருந்தா அவர் தற்கொலை பண்ணி செத்து போவார். வாழ்க்கை விரக்தியா இருக்கு. ரூமுக்குள்ள அடைச்சி கதவை பூட்டிட்டு ரூமுக்குள்ள இருந்திருப்பார். ஏனென்றா உலகத்தை பார்த்த தோணல் இருந்திருப்பார். அல்லாஹ்வுடைய நல்லடியாரே, சிரித்த முகத்தோட மக்களிடம் வந்து மக்கள் பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்து, அதாவது முஸல்லாவில் வந்து இமாமத்து பண்ணி மிம்பர்லயே இது பண்ணிட்டு கடைசி நாட்கள் ஆயிஷா அம்மாட்ட சொல்றாங்க ரசூலுல்லாஹ், ஆயிஷா ஜன்னாவுல நீங்க என்ன மனைவிமா அங்க சந்திப்போம் மடியில உட்கார்ந்து ஆயிஷா நாயகி தோளில சாஞ்சி நெற்றியில தலைய வச்சு ரசூலுல்லாஹ் மௌத்தாராங்கடா. இதையும் விட ஒன்று வேணுமா அவருடைய நல்லடியாரே, எனக்கு காட்டுங்க பாப்போம் இந்த லைஃப. ஷேக்ஸ்பியர் கதையிலிருந்து கவிதைகளிலிருந்து வேர்ல்ட் ரினவுண்ட் அந்த பயன்ல இருந்து அந்த நவல்ஸ்ல இருந்து நீங்க காட்ட மாட்டீங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியாரே, இந்த போலி கதைகளை படங்களை நடிக்கிறார்கள். அந்த நடிகர்களுடைய லைஃப்ல டிவோர்ஸி ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகி 18-63 வித்தியாசம். மடியில உட்கார்ந்து கணவன் மௌத்தாகி மடியில உட்கார்ந்து கணவனை எதிர புடிச்சு கொண்டு ரசூலுல்லாஹ் புடிச்சிட்டு ரூம் போற ஆயிஷா நாயகி சொல்றாங்க, என் தோல்ல ரசூலுல்லாஹ் சாதித்தாங்க. நான் அவரை இருக்க பிடிச்சு சொன்னேன், மாத்த ரசூலுல்லாஹ் மாத்த ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க. மனைவி மடியில மௌத்தாயின கணவன் ஜன்னாவுல சந்திப்போம் ஆயிஷா என்ற வாக்குறுதி. அல்லாஹ் உங்களை ஜன்னாவுல மனைவியாக்கிறான்னு சொன்னா அந்த வாக்குறுதிக்கு காத்து நிற்கிற மனைவி அல்லாஹ்வுடைய இந்த தீன் உங்க பிள்ளைகளுக்கு பெரும் மாற்றத்தை கொடுக்கும். நீங்க தீன் இல்லாத வீடுகளை பார்க்கிறேன், என்னுடைய குடும்பத்தை நான் பார்க்கிறேன். அல்லாஹ் நிறைய மாற்றத்தை கொடுத்தான். ஒரு சிலருக்கு அல்லாஹ் தீனை கொடுத்தான், ஒரு சிலருக்கு துனியாவை அல்லாஹ் கொடுத்தான். நடுங்குது நெருக்கமான உறவுகள் அவர்கள் துனியாவில் மூழ்கிறார்கள், பயமாக இருக்கிறது. சொல்லி பார்க்கிறோம், அழகாக சொல்கிறோம், ரப்பே அவர்களை மன்னிக்க வேண்டும், அவர்களுக்கு இதாயத்து வேண்டும். அவர்கள் துனியாவிலே பிராணுள்ள போனால் ஹாப்பி என்று நினைக்கிறார்கள், நாங்கள் பெரிய வாழ்க்கை வாழ்கிறோம் நினைக்கிறார்கள். ஆனால் அது வாழ்க்கை இல்லை என்று அவர்கள் புரிய தவறுகிறார்கள். சகோதரர்களே, தாய்மார்கள், அதனால் சொல்கிறேன், இந்த தீன் மிகவும் முக்கியமானது. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க இதை கொடுக்காது. மதரசா அல்லாஹ்வுடைய கலாம் ஒரு நாளும் வீணானார். அல்லாஹ் அந்த நாட்கள் அதை உச்சரித்தவர்கள், அந்த கல்வாளரை கொப்பளித்தவர்கள் அல்லாஹ் கேவலப்படுத்த மாட்டார். நிஜமா மௌலவியை நான் சொல்றேன். அதாவது தீன் என்பது நம்ம படிச்சா நடைமுறைக்கு வரணும். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சும்மா முடிஞ்ச ஒரு சகோதரர் வந்து கேட்டார், நான் அல்லாஹ் கொடுப்பேன், நான் தொழுவேன், ஆனா வீட்டுல நிறைய இருக்கு, தொழுப்போக்கில் எனக்கு நிறைய பிரச்சனை வரும். இந்த தொழுகை என்னன்னே தெரியாது, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா பார்த்தீங்களா, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானே இல்லையா? நான் ஒரு பதில் கொடுக்கல. ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லையா ரப்புக்கு தெரியும். நான் ஒரு விஷயத்த சொன்னேன், நீங்க அல்லாஹ்வோட பேசுறீங்க, அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொன்னா உங்களுக்கு தெரியுமா, அல்லாஹ் உங்களுக்கு இப்ப பதில் தர்றார். ஹமிதனி அப்தி, என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். இப்போ அந்த ஸ்பாட் தொழுகையில தக்பீர் கட்டினவனுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுற அந்த ஸ்பாட் ரப்புல் ஆலமீன் டைரக்டா பேசுறார். முனாகஷா முனாஜா நீங்க ஃபீல் பண்ணுங்க, ரப்போட பேசுற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. நீங்க நிக்கிறீங்க, ரப்பு முன்னாடி நிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுங்க. நான் சொல்லி அனுப்புறேன். நெய்யாமணி சொல்ல தெரியுமா, அந்த உணர்வோட குர்ஆனை ஓதினா பெருமானுடைய கண்கள் அழுதுச்சு. குர்ஆன் எழுதின புதுசுல மட்டும் இல்ல, 23 ஆண்டுகளில் கடைசி நாட்கள் வரைக்கும் பெருமானார் அழுதார். அந்த குர்ஆன் அழகுக்கு சில கதைகளும் படங்களும் உங்களை ஒரு சில நாட்கள் அழகு. குர்ஆன் உங்கள் வாழ்நாள் முழுக்க உங்களை பாதுகாத்து உங்களை அழகுக்கு உங்களை திருத்து. குர்ஆனோட வார்த்தைகள் ஆயிஷா மாட்ட கேட்கிற போல கணவரை எப்படி என்று கேட்கிற அவருடைய பண்பு சொல்லுங்க. குர்ஆனை ஓதிருக்கிறீங்களா? அதை பார்க்கணுமா? அவரை பார்த்தா குர்ஆனை பார்த்தது மாதிரி. குர்ஆன் தான் ஒரு குர்ஆன் தான் வேண்டாம். குர்ஆன்ல என்ன வருமோ அதை அவர் தெரிவிக்க. அதனால அன்பான தாய்மார்களே, அந்த மாதிரி
அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு என்னுடைய பிள்ளைகளுக்கு நசீபாக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கு நசீபாக்கும். அல்லாஹ்வுடைய ஜனாசாக்களை இந்த பூமியில் இந்த மண்ணை விட்டு, அதாவது நாம் இந்த மண்ணுக்கு பிரியாவுடைய கொடுக்கக்கூடிய மிக சிறப்பான ஒரு கூட்டத்தை உருவாக்கியவர்களால், மக்களை நேர்வழிப்படுத்தியவர்களால், தாங்கள் நேர்வழி பெற்றவர்களால் இந்த பூமியை விட்டு பிரிகிற பாக்கியம் அல்லாஹ் ரப்பல் ஐஸா எனக்கு உங்களுக்கு தரணும். அப்படிப்பட்ட தாய்மார்களால் நானும் நீங்கள் மாறணும். அதனால் சொல்ற உணர்வுகளை களையணுமாறும், கெட்ட பண்புகள் இன்றி அந்த பண்புகளை மாற்றமாக நிச்சயமா தீனுல் இஸ்லாத்தால மட்டும்தான் முடியும். அறிவால் முடியாது. அந்த உணர்வுகளை மாற்றும் சக்தி தீனுல் இஸ்லாத்தில் மட்டும் இருக்கிறது. அதுதான் பெருமானார் விட்டு போன மதீனா கொலகாரர்கள் புனிதர்களாக மாறினார்கள். எங்களை அளவைத்தார்கள். தர்மத்தில் அவர்களை முந்துவதற்கு யாரும் இல்லை என்று நிரூபித்தார்கள். அடங்கினார்கள், பக்குவப்பட்டார்கள். எல்லாமே மாறி அந்த தீன் இன்றைக்கு இருக்கிறது, ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது. ஆனால் பெருமதியற்றவர்களாக இருக்கிறோம். அதனுடைய பெருமதியை புரியணும் என்பதற்காக வேண்டி நான் இதை உங்கள் மத்தியில் பதிவு செய்கிறேன். நான் நினைக்கிறேன் நீங்க பெருமதியை ஒரு அளவு புரிஞ்சிருப்பீர்கள். அல்லாஹ் புரிந்த பெருமதியை இன்னும் புரிய வைத்து அதன் அடிப்படையில் வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய பாக்கியை தந்து பேச்சில் உள்ள பிள்ளைகளை மன்னித்தல் புரிவாங்க. அன்பு தாய்மார்களே, அதாவது ஒரு அதிகமான காலத்துக்கு பிறகுதான் இந்த பயான் வைக்கப்பட்டதாக சொன்னாங்க. இதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு வெள்ளிக்கு பிறகும் ஒரு நீயத்தில் செய்கிறாங்க பள்ளிவாசல்ல பயான் வைக்கிறது. தயவுசெய்து தாய்மார்களே, இது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு நீங்க முற்றுப்புள்ளி வைக்கணும். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில அறிமுகமானவர்கள் வர்ற நேரம் மக்கள் வர்றாங்க, இல்லாத நேரம் 4 பேர் வராங்க, 2 பேர் வராங்க. நிர்வாகிகளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4 பேர் வந்ததுக்கு ஒரு நான் வந்தாலும் நான் பண்ணணும், நான் பண்ணி இருக்கிறேன், நான் உங்களுக்கு பண்றது இல்லை புரிச்சா. அதை நான் கணக்கு எடுக்க மாட்டேன். எனக்கு இன்னைக்குரிய நன்மை அல்லா எவ்வளவு போறோன்னு நான் போற வழியில நான் யோசிச்சு போறேன். எது அல்லாவுக்காக செய்யறது? இங்க 2 பேரும் நான் என் பாட்டுக்கு படிச்சு கொடுக்குறாங்க, நான் படிச்சது பேரு. ஆனா ஒரு சிலர்களுக்கு அது சங்கடமாய், ஒரு சிலர்களுக்கு பேசுறது சங்கடமாய். அதுக்காக நீங்க வரணும்னு தேவையில்லை. ஆனா ஒரு விஷயம் நீங்க வரணும். ஏன் வரணும்னா, இந்த மஜ்லிஸ்ல வரக்கத் தெரியும் பாருங்க. அது பேச தெரியாத திக்கி பேச போனாலும் வந்தா கூட நீங்க ஆளுக்காக வந்தீங்கன்னா அதுல பிரயோசனம் இல்லாம போயிடும். ஆள் இன்றைக்கு ஒரு நாளைக்கு வந்து பிறகு வர மாட்டாரு. நீங்க தீனுக்காக வந்தீங்கன்னு வைங்க. அதான் ரசூலுல்லாஹ் மௌத்தான உடனே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. சத்தம் மௌத்து இல்லைன்றாங்க. அவருக்கு தாங்க முடியல. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மிம்பர் கேள்வி பண்ணாங்க, மக்கான யாரு முஹம்மது இன்ன முஹம்மது கர்மா. யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணங்குறாங்களோ அவர் மௌத்தாயிட்டார்கள். மக்கான யாருல்லாஹ் வஹீதுல் அமூன். யார் அல்லாஹ்வை வணங்குறாரோ அவன் என்னென்னைக்கு உயிரோடு இருப்பான், அவன் மரணிக்கக்கூடியவன். என்னென்னைக்கு உயிரோடு இருக்கிறான், அவன் சாக மாட்டான். அல்லாஹ் வணங்குறீங்களா கொள்கையோடு. ரசூலுல்லாஹ் மௌத்தா, ரசூலுல்லாஹ் மௌத்தாவாங்க. அந்த இடத்துல அல்லாஹ் என்னைக்குமே உயிரோடு இருப்பான் என்ற கருத்து சொல்லி ரசூலுல்லாஹ் மௌத்தாக்கூடியவன் மெசேஜ் வைக்கிறார். இதே மாதிரி நீங்க ஆளுக்கு பின்னாடி இவங்க வந்தாங்க வருவோம், ஒரு தெரிஞ்ச 4 மூளை வந்தா வருவோம், இந்த தாடி வந்தா வருவோம்ன்றது அந்த பண்பு ரொம்ப மோசமான பண்பு, ரொம்ப கேவலமான பண்பு. அதுக்கு ஆட்கள் வந்துட்டாங்கட்டா நாம தவா வந்து இல்லை. ஏன்னா ஆள் பார்த்து இது பண்ண இந்த படம் அடிக்கிற மாதிரி அவன் படத்துக்கு ஒரு முட்டை, அவன் படத்துக்கு ஒரு முட்டை. தீனுக்காக இருந்தா ரசூலுல்லாஹ்க்கு உள்ள மரியாதை கண்பட இருந்தா கால ரசூலுல்லாஹ் உடனே கால ரசூலுல்லாஹ். 10 வயசு பையன் வாசிக்கிற ரசூலுல்லாஹ் சொன்னது கேளுப்பா. இவ்வுலகத்துல யாரு பேசுறது? ரசூலுல்லாஹ் பேசுறது. அது யாரு வாயால வந்தா என்ன? கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னபி வல்லா மின்கும் மின் அன்ஃபுஸிஹிம் முஃமினூன நபி உயிரோடவே எங்கள் உயிரோடவே எங்களுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றது யாரு சொன்னா என்ன? ரசூலுல்லாஹ் சொல்றாரு. அல்லாஹ் நம்ம பார்த்துக்கோங்க. இதை நீங்க நல்லா இது பண்ணிட்டு இதுக்கு பிரயோஜனமா வரும் பயம். நீங்க நீங்க வச்சுக்கோங்க. இந்த செய்தி தான் வந்து வழிமறைச்சிக்கணும்.
ஒரு நாள் வருவீங்க, ஒரு நாள் வராம விட்டுருவீங்க. அதனால இதை விட பெரிய கூட்டம் வரணும். சரிச்சா? நீங்க கூட்டிட்டு வரணும், முயற்சி எடுக்கணும். சாப்பாடு இன்னைக்கு ஃபுல் கிரௌண்டையும் பார்ப்போம். ஆம்பளை பொம்பளைலாம் மூணு தரப்போலாம் வந்தீங்க, நமக்கு சந்தோஷம் வரணும். வரக்கூடாதுன்னு சொல்லலாம், நானும் போனதா அது வரணும். நல்ல விஷயம், சந்தோஷம், மகிழணும், சாப்பாடு கொடுக்கணும், பரிமாறணும், ஒருத்தர் பார்க்கணும். அது கட்டாயம். மார்க்கெட்டில் மண்காலை இல்லை வழியில்லாது பயிற்று தைக்கும். யார் அல்லாவின் மறுமை நம்புறாங்களோ இருந்தாலே சட்டப்படுத்தணும். அது நீங்க ஆனா தர்மா இந்த ஒரு கிஃப்ட் கொடுக்கறது நீங்க ஒரு ஆளை கூட்டிட்டு வந்தீங்க, இந்த ஒரு கிஃப்ட் கொடுக்கறது கிட்டத்தட்ட ஒரு சம்பளம் கூட அடிச்சார். இப்ப கவர்மெண்ட் ஆபீசர்ல பெரிய போஸ்ட் நிக்கிறார். அவர் பஜார்ல ஒரு கடைக்கு போய் கோட்ஸுக்கு போடுறதுக்காக வேண்டி அவருக்கு ஒரு பொருளை கண்டுபிடிச்சு பேசிட்டு இருக்கிற நேரம் அந்த சகோதரிக்கு முன்னாடி காஃபிரா நின்று இஸ்லாத்துக்கு வந்தவர் இன்னைக்கு ஒரு 15-10 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்க வச்சு அந்த கடைக்காரர் கோட்ஸும் போட எல்லாம் ரெடியான நேரம் கொழும்பு பஜார்ல, அதாவது சில ப்ராடக்ட்டுக்கு லைசன்ஸ் வாங்கியிருக்கிறது. அப்ப இவங்க வந்திருக்கிறாங்க, இவங்க பேசிட்டு இருக்கிற டைம்ல கடைக்காரர் தாடி வச்சுக்கிறார், ஏதோ பேசுற டைம்ல அவருக்கு என்னைய தெரியும் ஒரு பேசினா போனை எடுத்து அவர் தொழில நிற்கிறார். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், உங்க மூலமா அல்லாஹ் எனக்கும் என் வைஃபுக்கும் ஹிதாயத்தை தந்தாங்க. அந்த வாழ்க்கை இல்லைன்னா அது அவர் ஜொப்ப செய்கிறார், ஜொப்புக்கு போயிருக்கிறார். அந்த ஜொப்புல அறிமுகத்தை சொன்ன உடனே அவர் என்னோட வேற எதையும் பேசல. நம்மளோட நம்பர் இப்ப எனக்கு கிடைக்குதாச்சு. 15 years பேக் நாங்க எங்க இருந்தோம், என் வைஃபும் நல்லா இருக்கிறார், 2 பேரும் வந்தாரு. ஒரு அமர்வு உட்கார்ந்து அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தார், அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தார். இன்றைக்கும் சுப்ஹானல்லாஹ் அந்த சந்தோஷம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதன் ஹிதாயத் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அந்த அவர் பேசுற டைம் இவ்வளவு பெரிய போஸ்ட்ல இவ்வளவு இடத்துல இருந்து அந்த தீனுடைய சுவையை அவங்க சொல்லிக்கிறாங்க. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. தீனைத்தான் நாம் ரசிக்கணும் தவிர மனிதர்களாக. இதனால இந்த தீனை நீங்க ரசிக்கிறதுக்கு பள்ளிவாசல் வாங்க, இன்னொரு சகோதரனுக்கு வந்து அவருக்கு இதாயத்தை கிடைச்சிட்டு வைங்க. அந்த சந்தோஷம் உங்களுக்கு எப்படி, அந்த நன்மை எப்படி? அவர் அப்பயும் சொல்றாரு, நாங்கள் தொழுகிறது உங்களுக்கு வரவும் பண்ணி வைக்கிற அவர் போனோம். இன்ஷால்லா வீட்டுக்கு வருவது எங்க இருக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சகோதரி அந்த வாய்ப்பை கொடுங்க. தெரியாதனமா இருக்கிற ஒரு சகோதரி சென்ற ஒரு மஜ்லிஸ் உங்களை விட பல மடங்கு சிறந்த பெண்ணாக மாறிடும். உலகத்திலே மோசமான பெண்ணை சங்கமாக பேரிக்கலாம். யாரையும் குறைச்சு மதிப்பிடாதீங்க, யாரையும் பண்ணாதீங்க. கூட்டிட்டு வாங்க மஜ்லிஸ்களுக்கு. இந்த பள்ளியில நடக்கிற இந்த இது எங்களுக்கு அல்லாஹ் செஞ்சாலும் சில ஊர்கள்ல பள்ளிவாசலுக்கு இங்க வெளிநாட்டுக்கு போனா தெரியும், 100 கிலோமீட்டர் தாண்டி வருவாங்க ஒரு மஜ்லிஸ். அவங்களோட பேசுறது 100 கிலோமீட்டர். எங்களுக்கு ஸ்ரீலங்கால விளங்குது இல்ல, தென்னப்பாடு 100 கிலோமீட்டர் தாண்டி முஸ்லீம்களை சந்திக்க மஜ்லிஸுக்கு வரணும். வெரி ரேர். அப்படி இல்லை எங்களுக்கு. இங்க நாங்க வந்துட்டு போறோம், இப்படியான மஜ்லிஸை ஏற்பாடு பண்ணாம இருந்தா வருது. அது என்ன தீனுக்கு கற்பித்து தர ராகத்து என்னன்னு. அதனால சைத்தான் போனதுக்கு ஒரு சைத்தான் வேற மாதிரி வேலை பார்ப்போம். நல்லா புரிஞ்சுக்கணும், அவனுக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்க தப்பிக்க அதெல்லாம் பார்க்காதீங்க, யார் வாரன்னு பார்க்காதீங்க. தப்பே இன்னைக்கு நீ அழுந்ததை இங்க கருது. இன்னைக்கு எது சரி எங்களுக்கு கிடைக்கும் பரவாயில்ல, அதே எங்களுக்கு நசீபாக்கிறியாங்க. நல்ல ரசூலை பத்தி சொல்ல போறாங்க, ரசூலை சொன்னதுக்கு சொல்ல போறாங்க. அதனால இன்ஷால்லா கூடிடுவாங்க. வெள்ளிக்கிழமைக்கு அசர் தொலைக்கு பிறகு தொடர்ந்து நடக்கும். கூட்டிட்டு வருவீங்களா? இன்னைக்கு சொன்ன இன்ஷால்லாஹ் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அல்லாஹ்ட்ட துஆ கேட்கணும். நான் ஒரு துஆ கேட்கிறேன், எனக்கு கடைசி மூச்சு வரைக்கும் உன் பாதையில இந்த தாவா பண்ணிட்டு ஒரு தாயா இருக்கிற பாரு, இதை மட்டும் எடுத்துடாதையா, இதை மட்டும் எடுத்துடாத. எனக்கு வேண்டிய துறை விட்டுட்டு போலாம், பணம் வராத துறைன்னு விட்டுருவேன். இது உன்னுடைய திருப்தி, நீ எனக்கு இறக்கி காட்டணும் பேசு. இப்படி நான் துஆ கேட்டேன். நீங்க கேளுங்க, வந்து எங்களுக்கு மஜ்லிஸுக்கு இந்த மாதிரி பயான்களுக்கு இந்த மாதிரி போறது மட்டும் எங்களுக்கு எடுத்துடாதையா, இல்லை எதுக்கெல்லாம் அங்க போகணும் யாருலாம் எங்க கல்வி அது விருப்பமா தெரியும். இதை 2 பேரும் கூட்டிட்டு போறது விருப்பமா தெரியும் கேளுங்க. அதான் அந்த பாக்கியம் கிடைக்கும். பேசுங்க. جزاك
இதுவரையும் மார்க்க சொற்பொழிவு நடத்திய பிரபல இஸ்லாமிய அழைப்பாளர் ஷேக் ஆதிரஸ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய உடல் ஆரோக்கியம், அவருடைய தாவா பயணம் இன்னும் சீரும் சிறப்புமாக அமைவதற்கு அறிவிப்பதோடு ஏற்கனவே ஷேக் அவர் சொன்னது போல இன்ஷா அல்லாஹ் இனி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அசத்தோடைய பின்னால் பெண்களுக்கான பயான்களுக்கு ஏற்பாடு செய்யப்படும். அதே நேரத்தில் ஜும்மாவுக்கும் இங்கே ஏற்பாடு செய்யப்படுகிறது. பெண்கள் தாராளமாக ஜும்மாவுக்கு வர முடியும். அவர்களுக்காக தனியான ஒரு ஒதுக்கும் இடம் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களுக்கான பாத்ரூம் வசதிகள் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் பள்ளியில் எந்த குறையும் இல்லாமல் பெண்களுக்கு என்ன தனியாக ஏற்பாடு செய்ய முடியுமோ அத்தனையும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறையாக இருப்பது தாவா மார்க்கம் தான். பெண்களுக்கு போய் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சார்ந்த எவ்வாறு கொடுப்பது என்பது மிகவும் கவலைக்குரிய ஒரு நிலையில் தான் இந்த பள்ளிவாசலுடைய நிலை இருக்கிறது. எனவே நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்கள் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வந்தவர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நல்வாழ்க்கையை தருவானாக என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் கைரா. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது